Pray, Lord, you continue to speak to us. Bless each and every one of us. Let your word speak with boldness. In Jesus' mighty name, we ask and pray. Amen. Welcome in the name of Lord Jesus Christ. Yes, you guys naamla வாழ்த்தி வரவேற்கிறேன். This is the first service for 2021. Okay. Many people have many expectation. அநேகருக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். 2020ல இப்படிலாம் எதிர்பார்த்தீங்க, எப்படி முடிஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். So we expected a lot of things on 2021, but we knew how it finished. But since it's first week of the year of 2021, I'm going to start with something. God is giving the passion on something very very important which you already know. இப்போ 2021ல முதல் வாரமாக இருக்கிறபடியால் அடிப்படை காரியங்கள் இது நீங்கள் திருப்பி அதுக்கு போயாகணும். இது ஆண்டவர் திருப்பி ஞாபகப்படுத்துறாரு. நான் உங்களோட இடத்துல அதை ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். இந்த நாளுடைய டைட்டில் அப்படின்னா டுடேஸ் த டைட்டில் ஆஃப் த மெசேஜ் டுடே ஐ காயின் இட் as the word of God, the foundation for restoration. ஆண்டவருடைய வார்த்தை ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொன்னால் மறுமலர்ச்சியா, மறுமலர்ச்சிக்கு அஸ்திபாரமாய் இருக்கும் என்று. ஸோ இந்த தலைப்பில் இந்த நாளில் எடுத்துக்கொள்வோம். வாசிக்க வேண்டிய வேத வசனம் எல்லாரும் எழுந்து வாசிப்போம். லூக்கா எழுதின நிருபம். Let's rise to the reading of the word of God from the book of Luke, chapter 6, verse 48 and 49. And Tamil, I will read in English first. எல்லாம் எழுதுக்கொள்வோம். எழுந்திரிச்சு நான் முதல்ல இங்கிலீஷில் படிச்சிடுறேன், அப்புறம் நீங்கள் தமிழில் ஒரு ஆள் வாசிங்க, then the other person can repeat. Okay, let's read. I'll read in English first. Okay, Luke chapter 6 verse 48. He is a man which built a house and digged deep and laid foundation on the rock. And when the flood arose and the stream beat violently upon the house and could not shake it, for it was founded on the rock. Verse 49. But he that heareth and does not is like a man that has without a foundation built an house upon the earth, against which is the stream did beat vehemently, and immediately it fell, and the ruin of the house was great. தமிழ்ல ஒரு வாசிங்க, அது சேர்ந்து வாசிங்க நீங்க. லூக்கா 6 அதிகாரம் 42 வசனம். ஆழமாய் தோன்றி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது. விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். Let's pray. Father, I praise you for this word. Pray for Holy Spirit that you will speak, that we will hear, and we will not be the hearer of the word but the doer of the word. In Jesus mighty name I pray. Amen. சரி, எல்லாம் அமர்ந்து கொள்வோம். சரி, முதல் வாசிச்ச வசனம் லூக்கா எழுதின நிருபம் 6 வசனம் 48 49. இது வந்து இயேசு கிறிஸ்து அவர் நாவிலிருந்து சொந்தமாக சொன்ன வார்த்தை. இது நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, தமிழ் பைபிளில் அந்த ஃபங்க்ஷன் இருக்காது, அது வந்து சோப்பில் இருக்கும். It will be that. So if you notice this verse, Luke chapter 6 verse 48 to 49 is spoken by Jesus himself when he was on this earth. So if you look in English Bible, whether it's King James or NIV, whatever version, you will find it in red, because this is spoken by Jesus practically by himself. So for us, for now today, we are talking about restoration. 2021 is a year of restoration, year of reclamation, and year of distribution. So 2021 நீங்க பாத்தீங்கன்னா அநேகர் ஆண்டவர் அநேக ஊழியக்காரங்களை கொண்டும் இதெல்லாம் பேசி கொண்டிருக்காரு. மறுமலர்ச்சியின் வருஷமாகவும், அது மட்டும் இல்ல காரியங்களை சேகரிக்கிற வருஷமாகவும்,
அநேகருக்கு நீங்க கொடுக்கிற வருஷமாவும் மாறி இருக்கும் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஸோ இதுக்கு நீங்க அடிப்படையான ஒரு காரியம், இது நீங்க கட்டாயம் செய்தாகணும். நீங்க செய்யலைன்னா அந்த காரியத்தை உங்களால செய்ய முடியாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் how a car need to be put a petrol in order for the car to be moved from one point to one point. So is this thing that you need to do. ஸோ எப்படி ஒரு வாகனத்துக்கு நீங்க பெட்ரோல் ஊற்றினாதான் ஒரு இடத்துல நடந்து போக முடியுதோ, அந்த மாதிரி இந்த காரியத்தை நீங்க செஞ்சாதான் இந்த மறுமலர்ச்சி, ஐ மீன் இந்த ரெஸ்டோரேஷன், இதுக்குள்ளே நீங்க நுழைய முடியும். ஸோ இது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் நம்ம அது முக்கியத்துவப்படுத்துறது கிடையாது. we are not emphasizing on it because இது ஏன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, இது ஏற்கனவே நான் கேட்டது தானே. பைபிளை எல்லாருக்குமே எல்லா கதையும் தெரியும் இல்லையா? ஏன்னா நீங்க அத்தனை மெசேஜ் கேட்டிருப்பீங்க. if you look at the Bible, most of the Christians will give this kind of comment. Pastor, this story I know, that story I know, that story I know, this story I know, everything I know. Tell me something new. இல்லையா? ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய காரியங்களை பைபிள்ல இருந்து உங்களுக்கு வெளிப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என்ன காரணம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தல. So if you look at the Bible is the oldest book in wherever you can find, even in the library, more than 2000 years, but still it is talking to you. But the same Bible is bored and dull and boring to some people. இந்த பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா 2000 வருஷம் ஆனாலும் இந்த வசனத்தை நீங்க படிச்சு முடிக்க முடியல இல்லையா? அதே வசனத்தை நீங்க திருப்பி வாசிக்கும் போது வேற மாதிரி இருக்கு, திருப்பி வாசிக்கும் போது வேற மாதிரி இருக்கு, திருப்பி ஏன்னா அதே புத்தகத்தை ஒரு சிலருக்கு மிகவும் எப்படி இருக்கு, என்ன இவரு அவரை பெத்தாராம், அவரை பெத்தாராம், அந்த கதை போரிங்கா இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன காரணம்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்யலாங்க, என்ன செய்யல, இன்டர்பிரேட் பண்ணல. ஓகே, இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு ரஷ்யா ஜனமா இருந்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ்ல பேசுனேன்னா ரஷ்யா பாஷையில ஒரு ஆள் மொழிபெயர்த்தா தான் அந்த ரஷ்யா பாஷையில உள்ளவங்களுக்கு வழங்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ சிமிலர் டு when I'm preaching in English, if the audience is from another country or Russia or America, whatever, not America, different country, so different language or Korea, you must have an interpreter to interpret in that particular language in order for the people to understand. Today, every one of you are reading the Bible of Word of God, but it is not been interpreted by the Holy Spirit to you in your own language, and that is the reason why you cannot understand what God is trying to tell you. So today, what am I trying to tell is this: there are two things that we need to address. ரெண்டு காரியம் நீங்க வந்து இந்த நாள்ல நான் வந்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். The first one, are you reading the Word? This is the point. Are you reading the Bible? பைபிள் வசனத்தை முதல்ல வாசிக்கிறீங்களா? பைபிள் வசனத்துக்கு உங்க வாழ்க்கையில என்ன இம்பார்ட்டன்ஸ்? What is your importance of reading the Bible? Okay, at some point we have been telling about prayer. I see most of you praying now 2 o'clock, 3 o'clock. I'm very happy because my biological clock has been a bit disturbed, so I'm not sleeping at night. So I find all of you are praying in the morning. Very good, keep it up. But the question is, are you reading the Word? Bible வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்களா? And for some of you, you say you are reading, but second point that I want to raise is, are you understanding what you are reading? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? ஒரு ரெண்டு காரியம் குறிப்பு உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். முதல் வந்து நீங்க பைபிள் வசனத்தை வாசிக்கிறீங்களா? அநேகர் காலையில எழுந்து ப்ரே பண்றீங்க, 2 மணிக்கெல்லாம் ப்ரே பண்றீங்க, வெரி குட். அது வந்து சீக்ரெட். 2 மணி 3 மணி ப்ரேயர் தான் சீக்ரெட். நீங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் காடா இருக்கணும்னா, நீங்க ஊழியக்காரனா இருக்கணும்னா, நீங்க ஊழியக்காரியா இருக்கணும்னா, நீங்க எல்லா காரியத்திலும் செலுத்தி இருக்கணும்னா, நீங்க காலையில எழுந்து ப்ரே பண்ணலனா no way, there's no other way. So அது வந்து சீக்ரெட். அதை நீங்க செய்றீங்க, I'm very happy. But I want to highlight ரெண்டு காரியம் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். முதல்ல வந்து வேத வசனத்தை நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எழுதிங்க. Emphasis on the word of God, reading of the word of God. How many of you are reading the word of God? Okay, point 1. ரெண்டாவது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, படிச்சது உங்களுக்கு புரியுதா? Are you getting the clarification? அப்படின்னா அது பைபிள்ல படிச்சது இது என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா? இந்த ரெண்டு காரியமும் நீங்க இந்த 2021ல நீங்க செஞ்சாகணும். ஒன்னு பைபிள் படிச்சே ஆகணும். ரெண்டாவது பைபிள்ல படிச்சதை விளக்கம் புரியுற வரைக்கும் ஆண்டவரை கேட்டாகணும். ஸோ சும்மா பைபிளை படித்தேன், என்ன வசனம் படித்தேன், ஏதோ ஒரு வசனம் போட்டு விட்டு வேண்டியதான் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டேட் முடியாது. பிகாஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, அநேகரே நான் பார்க்குற ஜனங்க சில சமயத்தில் நோயாக இருக்கும், சில சமயத்தில் கடனாக இருக்கும்,
சில சமயத்துல ஃபேமிலி பிரச்சனையா இருக்கும். அவங்க கிறிஸ்டியனா இருப்பாங்க, காலங்காலம் கிறிஸ்டியனா இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள்ட்ட நீங்க பேசும்போது ஒரு காரியத்தை நீங்க அவங்கள்ட்ட நீங்க பாப்பீங்க, என்னன்னா அவங்களுக்கு பைபிள் ரீடிங் இருக்காது. என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு பைபிள் ரீடிங் இல்லையோ, என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு பைபிள்ல இருந்து ஆண்டவர் டெய்லி பேசலையோ, you are prone to be under attack by the kingdom of hell. வலிங்கிச்சு என்ன சொன்னேன்னு? அப்படியே என்னது, பிசாசின் ராஜ்யம் உங்களை மேற்கொள்ள என்ன இருக்காங்க, ஒரு வழி, ஒரு கதவை திறந்து வச்சிட்டீங்க, பெருசா திறந்து வச்சிட்டீங்க. ஸோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கொடுக்காது. எத்தனை பேருக்கு கை தூக்கிறாதீங்க. நீங்க பைபிள் வாசிக்கிறதுக்கு எப்போ வாசிக்கணும்னு ஒரு குரூப் இருக்கு. பைபிளை கையில தூக்கிட்டே போயிட்டு இருக்கு மாதிரி, இன்னும் இல்ல பைபிளை கையில தூக்கிட்டே போயிட்டு இருக்காங்கன்னு. இன்னொரு குரூப் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் எங்க இருக்கு அப்படின்னு தேடும். எப்போ பைபிள் வசனம் வாசிங்க அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு காரணம் என்னன்னா பைபிளை தேடுறது உங்களுக்கு என்னன்னா ஆண்டவர் அவங்களோட பேசுறாரு இதுல பைபிள் மூலியமா. ஸோ அவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டியாவது 3 வாட்டியாவது பைபிளை கையில வச்சுட்டு படிச்சுட்டே இருப்பாங்க. இல்ல ஏமாத்துறதுக்கு இல்ல, பிள்ளைங்க ஏமாத்துறது படிக்கிறது அதுல இல்லை, அந்த மாதிரி இல்லை. இதே யூ ஆர் ரீடிங், யூ ஆர் என்கேஜிங் இன் டு த வேர்ல்ட். அப்போ அவங்க திடீர்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் பைபிள் படிச்சு அதில் இப்படி பேசினாரு. கடைசியா நீங்க எப்போ ஒரு வசனத்தை எடுத்து இன்னொரு ஆண்டு சொன்னீங்க, கொஸ்டின் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, இந்த வசனம் இது இப்படி சொல்லுது, இது இப்படி படுது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட ஷேர் பண்ணீங்களா கடைசியா? யூ கேன் ஈவன் யுவர் வைஃப், யூ கேன் ஈவன் யுவர் ஹஸ்பண்ட், யூ கேன் ஈவன் யுவர் ஃப்ரெண்ட். கடைசியா எப்போ ஷேர் பண்ணீங்க? You get it? If you are not doing such a sharing, means to say you are not connected with the word of God. உங்களுக்கும் வேத வசனத்துக்கு என்ன இல்லைங்க, என்ன இல்லை, கனெக்ஷன் இல்லை, பிளாக்க பிடிக்கிட்டீங்க. இப்போ உங்கள்ட்ட இருக்கிறது ஏதோ பழைய ஸ்ட்ரெங்க்ல ஓடுது. இந்த கீப்பர் சாங்கி நடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் ஓடும் பாருங்க, அந்த மாதிரி ஓடுதுங்க. ஸோ யூ cannot do. ஸோ ப்ராபபிளி நான் என்ன உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன், what do I expect from you? You cannot force Bible reading. You have to have the love. If you love the Bible, you will read it. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு அந்த பாசம், அதுக்கு ஒரு காரியத்து மேல அன்பு இருந்துச்சுன்னா, ஒரு காரியத்து மேல பாசம் இருந்துச்சுன்னா தானாவே நீங்க செய்வோம். இப்ப பாருங்க, நம்ம சொல்றோம் பாருங்க, நீ படி, இது படி, அதை படி, இது படி, இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஆனா நான் ஒன்னா உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த பைபிள் ரீடிங், அந்த பைபிளுடைய விளக்கத்தை டெய்லி நீங்க ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலைன்னா 2021 உங்க ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் டேக் பிளேஸ் பண்ணாதுன்னு சொல்றேன். ரெஸ்டோரேஷன் அது மறுமலர்ச்சியை டேக் பிளேஸ் பண்ணாது. நீங்க பாப்பீங்க 2021 இருந்த காரியங்கள், 2020 இருந்த காரியங்கள் 2021 அப்படியே வரும். It will be going to be a waste of time in 2021 when the preachers are preaching but you are not getting it. வணங்க உங்களுக்கு என்ன சொல்றேனே. So நீங்க பாருங்க, இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. If you look at the book, the Luke chapter 6 verse 48 and 49, Jesus Christ is telling a story about a man building a house. I think I've told you all. The house that these two people were building is in the same location. It was not in a different location. Okay, I was thinking one was on the rock and the other one was on the sand. I was thinking like that for a long time, but God corrected my theology. நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன்னா, இந்த வசனத்தை படிக்கும்போது அந்த வீடு வேற வேற இடத்துல இருந்துச்சு. ஒன்று கல்பாறை மேல இருந்துச்சு, இன்னொன்று மண்ணுல கடல் சைட்ல கட்டிட்டான்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. ஆனா ஆண்டவர் என்னோட குழப்பத்தை கிளியர் பண்ணாரு. என்னன்னா, இந்த 2 வீடுமே பக்கம் பக்கம் தான் இருந்துச்சான். வளர்ந்தா உங்களுக்கு. இப்ப நீங்க மண்ணை பாத்தீங்கன்னா, if you look at the soil, மண்ணை பாத்தீங்கன்னா மேல என்ன இருக்கும், மண்ணுக்கு மேல மணல் இருக்கும், அப்புறம் கீழே வேணா இன்னும் கொஞ்சம் கருப்பு மண் இருக்கும். இந்த மண் எங்க உள்ள மண், மேல இருக்கிற மண். இங்க கீழே தோண்ட 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 எங்க போகுது, கல்லு. அப்புறம் என்னது, பவுண்டேஷன் பாத்துருக்கீங்கன்னா சில பேர் அடிப்பாங்க பாருங்க, பைலிங்க, டோங் டோங், தெரியுமா பைலிங். அந்த பைலிங்க அடிக்கிறாங்கன்னா அந்த குச்சை கட்பாறை மேல ரேஸ் பண்ண வைக்கிறாங்க. அப்போ அந்த பில்டிங் எப்படி என்ன செய்யாது, அசைக்காது. அப்போ 2 வீடும் பக்கம் பக்கம் இருந்தாலும் கூட ஒருத்தன் கீழே இருக்கிற வேலையை செய்யல, மேலையை வச்சு டக்குனு அப்படி கட்டிட்டு அழகா இருக்கு பார்க்க. புரியுதா உங்களுக்கு? சில பேர் சொல்லுவாங்க, அஸ்திபாரத்துக்கு ரொம்ப காசு வருது. அஸ்திபாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுறீங்களோ அந்த ஸ்ட்ராங்கா என்ன நிக்கும், பில்டிங் நிக்கும். ஸோ இப்போ நீங்க கோப்தர் இல்ல, வேற என்ன பெட்ரோனாஸ் ட்வின் டவர் இருக்கா, ட்வின் டவர் மாதிரி பாத்தீங்கன்னா அவ்வளவு மேல நிக்குதுன்னா அவ்வளவு கீழே அஸ்திபாரம் இருக்குன்னு அர்த்தம். கீழே அஸ்திபாரம் நிக்காது, தாங்கிட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு
இன்னைக்கு இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி தான். The higher you grow in finance, the higher you grow in spiritual realm, the higher you grow in ministry. அப்படின்னா உங்க மினிஸ்ட்ரிலையும் உங்களுடைய பொருளாதாரத்திலையும் உங்களுடைய படிப்புலையும் உங்களோட உயர்வுல நீங்க எந்த அளவுக்கு உயர்றீங்களோ அந்த அளவுக்கு கீழே என்ன இருக்கணும்? அஸ்திபாரம் இருக்கணும். அப்படி கீழே அந்த அஸ்திபாரம் இல்லைன்னா நீங்க மேல ஏறி டக்குன்னு டொயின்னு வந்துருவீங்க. இவனுக்கு என்ன சொல்றேன்னு, இப்போ ஆசாஸ் இல்லாம குச்சியில குத்தி வச்சு ஆள் மேல உட்கார வச்ச மாதிரி என்ன ஆகும்? காத்தடிச்சா ஃபோன் விழுந்துருவோம். ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, வாலிபர்கள் மட்டும் இல்லை, முதியோர்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, பைபிள் வசனம் உங்களுக்கு அஸ்திபாரமா இருக்கணும். பைபிள் வசனம் உங்களுக்கு அஸ்திபாரமா இருக்கணும்னா அப்கோர்ஸ் ப்ரே பண்றது நல்லது. ஆனா பைபிள் வசனத்தை நீங்க டெய்லி படிக்கிறது மட்டும் பத்தாது. பைபிள் வசனத்தை என்ன பண்ணணும்? நீங்க அதுல இருந்து ஆண்டவர் உங்களோட பேசணும்னு ஆசைப்படுங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஆண்டவர் பேசணும் டெய்லி என்கிட்ட பைபிள் வசனம்? எத்தனை பேர் ஃபாஸ்டிங் எடுத்திருக்கீங்க? God speak to me from the verse. நான் ஒன்று சொல்றேன், எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த பைபிள் வேர்ஸ் மேல உங்களுக்கு ஹங்கரி வந்துருச்சோ, ஹங்கர் என்ன சொல்லுவாங்க, பசியா, எப்பெல்லாம் உங்களுக்கு பைபிள் வசனத்து மேல பசி வந்துருச்சோ ஆண்டவர் உங்களை உயர்த்தப்படுறாருன்னு அர்த்தம். எப்பெல்லாம் உங்களுக்கு பிரேயர் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சோ ஆண்டவர் உங்க கூட பக்கத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். கலைக்கொள்ளுங்க, இதெல்லாம் நீங்க அடையாளங்கள். when you start want to pray, that shows God's presence is with you. The moment when you start have the interest of reading the Bible, God is going to anoint and bless you. Because why? Your foundation is going deeper and deeper and deeper. ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பைபிள் வசனமும் பிரேயர் விட்டுருங்க. பைபிள் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா யாராவது அஸ்திபாரத்தை பார்க்க முடியுமா? Can anybody see the foundation? Cannot. Because why? It's under the ground. So today many of the things that we do nobody knows. Because why? We are doing in our silence and secret. அப்படினது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாருக்குமே தெரியாம நம்ம அந்தரங்கத்துல அநேக காரியங்களை செய்கிறோம். அதுதான் நம்மளோட அஸ்திபாரம். இன்னைக்கு உங்களோட அந்தரங்கத்துல நீங்க என்ன செய்றீங்க? அந்தரங்கம் என்னது? சீக்ரெட் லைஃப். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? What are you doing in your secret life? If you in your secret life you are not right putting the right piling down, your building is going to fall. இப்போ நீங்க பாக்குறதுக்கு நீங்க பார்க்கலாம், ஒன்றும் இல்லை, நான் அந்த காரியம் தான் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கேன் நிறைய வாட்டி, ஒன்றும் இஃபெக்ட் இல்லை பாஸ்டர், நல்லா தான் இருக்கேன். ரொம்ப பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, நான் ரோகான காரியம் தான் செய்கிறேன், தந்தரங்கத்தில் செய்கிறேன், யாருக்கும் தெரியாது, ஆனால் நல்லா தான் இருக்கேன். ஏன் நம்ம நல்லா இருக்கீங்க? பில்டிங் ஏற்றுறீங்க, இப்போ பில்டிங் உழுவலையே, பில்டிங் உழுந்தது படி தெரியும் நீங்கள் நல்லா இல்லைன்னு. ஸோ டுடே I don't want you to be in this category in 2021 when God is going to bless and restore people. You will be in the same group, but you are not going up. Even if you are going up, you fall down, crash. புரியுதா உங்களுக்கு? இது என்ன உங்களுக்கு உற்சாகப்படுத்துறேன்னா, பைபிள் வசனம் உங்களுக்கு டெய்லி உங்களுக்குள்ள இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சதும் early in the morning when you wake up, the first thing that you need to do is wait upon God and ask for one verse. கேட்குறீங்களா? கேளுங்க. I want one verse. அந்த வேர்ஸ் என்ன செய்யுங்க, புக்கில் டெய்லி எழுதுங்க. எழுதிட்டு அந்த வேர்ஸ் மட்டும்தான் அன்னைக்கு ஹோல் மெடிடேஷன். மெடிடேஷன் அது தியானம். ஏதோ ஒரு வசனம் ஏதோ ஒன்று கொடுப்பாரு. அந்த ஓயா போட் ப்ரேயர் சொல்லலை, நான் என்ன சொன்னேன், ஏதோ ஒரு வசனம் இப்படி திறந்து அடிக்க பிடிக்கிறது இல்லை, அது இல்லை, அது வேற இதுதான். என்ன சொல்றேன்னா, you need to have the read of the Bible at least one verse. Don't read one chapter. If you read one chapter, you won't understand anything. என்ன தெரியுமா சொல்றேன் உங்களுக்கு, முழு அதிகாரத்தை படிக்காதீங்க. முழு அதிகாரத்தை படிச்சீங்கன்னா என்ன புரியும்? ஒன்றும் புரியாது. ஒன்றும் புரியாதனால நம்ம மூடிட்டு போயிருக்கோம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, மேபி ஒரு 3 verses 4 verses just that and say, God, what is that inside that verse you are trying to tell to me today? நீங்க பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு வேண்டிய மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி சொல்வாரு. அப்போ உங்களுக்கு புரியும், உங்களுக்கு மட்டும்தான் புரியும். புரிச்சா உங்களுக்கு? only you will understand, because why? The same verse you have read it last time was different, but now you are reading it different. So நான் உங்க பைபிள் வேர்ஸை பத்தி நான் நிறைய பேசல. என்ன உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, உங்க அஸ்திபாரத்தை நீங்க கரெக்டா போடணும். அஸ்திபாரம் இப்ப எங்க இருக்கு? உங்க அஸ்திபாரம் எங்க இருக்கு? அஸ்திபாரம் எங்க இருக்கு? நல்லா கொஞ்சம் உட்காந்து உங்களை எவாலுவேட் பண்ணுங்க. உங்களோட அஸ்திபாரம் இப்ப என்னத்துல போட்டுட்டு இருக்கீங்க?
பாருங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்களே, படிக்கும்போது hours and hours and hours they are studying on their own in a private room. Okay, nobody knows. இப்போ மாதிரி இல்லை, ஃபோன் பார்த்துக்கிட்டு they are reading. பட் அந்த அவுட்புட் எப்போ எங்கே வருது? எக்ஸாம் டைமில் தான் வெளியாகுது. ரிசல்ட் வரும்போது வெளியாகுது. ஸோ எல்லாத்துக்குமே, எல்லா காரியத்துக்குமே ஒரு சீக்ரெட்டான ஒரு காரியம் நீங்கள் செஞ்சாகணும். அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் பார்க்க முடியும். வழங்கிக்கொள்ளுங்க. உங்களுக்கு சக்ஸஸ் பார்க்கணுன்னா சீக்கிரம் நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சாகணும். எல்லாத்துக்கும் தெரியாம நீங்க ஒண்டி உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. அங்க ஐயோ எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா டீ பார்த்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் அழுதுட்டு இருக்கேன். You will feel that the pressure is on you, but you are doing it on secret. But when the time comes, God will reward you in open. So இன்னைக்கு உங்க அந்தரங்கத்துல நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? What is your secret life looks like? This is what God wants you. God wants me to remind you for 2021. What is your secret life looks like? What is your emphasis? அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கையில என்னத்தை அதிகமா எம்பசைஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க நீங்க? நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னது? உங்குருசான் மாசா அப்படின்னா நேரத்தை சரியா மேனேஜ் பண்றீங்களா? ஐ யூ மேனேஜிங் யுவர் டைம் வெல்? இல்லைன்னா இப்படியே போட்டோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நாளைக்கே நாட் ஷுர், யூ ஆர் நாட் ஷுர் வெதர் யூ கோயிங் டு பி தேர் ஃபார் டுமாரோ ஆர் நாட். அன்னைக்கு வேலையை அன்னைக்கு முடிச்சிருங்க. ஏன்னா we are not sure for tomorrow. I'm not saying you won't be alive. I am saying is there's no such account as tomorrow's account. அதான் ஆண்டருக்கு என்ன சொல்றாரு? இன்றைய நாள், today is the day, not tomorrow. இல்லைன்னா சமீஸ் டேவிட் போட்டிருப்பார், tomorrow is the day. இல்லையே, today is the day. ஸோ நீங்கள் அன்னன்னைக்கோட அக்கௌண்ட் அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ I want all of you to come to a point of realization without the word. நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 1:1 பார்த்தீங்கன்னா பூமி ஒழுங்கின்மையும் இருளுமாய் காணப்படுது. அப்படின்னா பண்றது, the earth was formless and full of darkness, but what came there? Let there be light. When the word came there, restructuring take place. என்ன நடக்குது? சீர்படுத்துறார் ஆண்டவர். எப்பெல்லாம் நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை முதல்ல சீர்படுத்துவார். புரிஞ்சுக்கொள்ளுங்க, பைபிள் வசனம் உங்களை சீர்படுத்தும். நீங்க வாழ்க்கை இருளும் ஒழுங்கின்மையா இருந்தாலும் கூட காலையில எந்திரிச்சு பைபிள் வாசிக்கும் போது அந்த வேத வசனம் உங்களுக்குள்ள வாசிச்ச கதை புக் படிக்கிற மாதிரி இல்ல, உள்ளுக்கு இறங்கணும். இறங்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இருளும் ஒழுங்குமையா இருந்த காரியத்தை எப்படி பண்ணுவாரு? சீர்படுத்திடுவாரு. அப்புறம் தான் நீங்க பாப்பீங்க முதலாம் நாள், 2வது நாள், 3வது நாள். இன்னைக்கு அநேகர் இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டே இருப்பாங்க, பைபிள் படிங்க, ப்ரே பண்ணுங்க, அதனால அவங்க போரிங் ஆயிட்டீங்க. என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, இட்ஸ் நாட் லைக் தட். 2021ல நீங்க போகணும்னா, யூ வாண்ட் டு பி ஸ்டே ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஆல் டிசீசஸ். தேர்ஸ் நோ அதர் ஆப்ஷன். யூ மஸ்ட் ரீட் த வேர்ட் ஆஃப் காட். வேத வசனத்தை நீங்க படிச்சே ஆகணும். அது மட்டும் இல்ல, அதை நீங்க என்ன செய்யணும்? தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ண உங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்கேன். பைபிள் வசனத்தை எப்படி தியானம் பண்ணணும்? எப்படி தியானம் பண்ணணும்? பைபிள் வசனத்தை எப்படி தியானம் பண்ணணும்? மறந்துக்கல அப்படியா? எப்படி? how do you meditate on the word of God? எப்படி மெடிடேட் பண்றது? பைபிள் எப்படி படிக்கணும்னு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்கேன். I taught you how to read Bible, get keyword, all that I've taught you, but I'm not going to talk about that. How do you meditate on the scripture? You must go inside the scripture. அப்படின்னா என்னது? அந்த வேத வசனத்தை அந்த கதைக்குள்ள நீங்க பூந்துடணும். உள்ளுக்கு நீங்க என்ன தெரியுமா கேட்கணும்? Holy Spirit, let me go into the story. எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க? அது பேர் என்ன? ஜுமஞ்சி தெரியுமா? ஜுமஞ்சி தெரியாது அவங்களுக்குலாம். ஜுமஞ்சி தெரியுதுன்னு. ஜுமஞ்சி அந்த கதை புக்குலாம் போறான், உள்ளுக்கு போறானா? அப்படித்தானே? இந்த கதை புக் வெளியே வருதா? எப்படியோ ஒண்ணு, ஏதோ அது பூருது உள்ளுக்கு. அந்த மாதிரி பைபிளுக்குள்ள நீங்க பூந்தாகணும். அந்த ஸ்டோரிக்குள்ள நீங்க பூந்தாகணும். ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, மணல் மேல் கட்டுகிறவன் இப்படி விழுந்துருவான், கல்லின் மேல் கட்டுறவன் நல்லா இருப்பான். அப்படியே அந்த கதைக்குள்ள ஆண்டவரே எனக்கு கதைக்குள்ள கொண்டு போங்க. அந்த சினரியோல எப்படி நீங்க சொன்னீங்க? யார் அங்க இருந்தா? என்ன ஆக்சுவலி நீங்க சொல்ல வரீங்க? யூ நீட் மோர் டீடைல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ மஸ்ட் ஹேவ் சம் டைம் டு ரீட் அண்ட் மெடிடேட். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ரீடிங் வந்து கொஞ்ச நேரம் தான் எடுக்கும். ரீடிங் வந்து எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு 10 நிமிஷம் தான் எடுக்கும். ஆனா மெடிடேஷன் will take the whole day. அப்போ உங்க மூளையில இதை போட்டு உருட்டிட்டே இருக்கணும். வழங்குதா? இந்த வேர்ஸை நீங்க போட்டு உருட்டிட்டே இருக்கணும். என்ன சொன்னீங்க? Then the Holy Spirit will start saying, son, it's like this, it's like that, it's like this, it's like that. The moment you are getting information like that, nobody can stop your progress. பிசாசு உங்களை வந்து
அண்ட் ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, பிசாசு குத்திட்டான் பிரதர், பிசாசு கடிச்சிட்டான், இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டாலும் நீங்க சொல்லாதீங்க. அவன் ஏன் திரும்ப கடிக்கிறான்? பிகாஸ் உங்களுக்கும் ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு என்ன இல்லை, கனெக்ஷன் இல்லை. நீங்க அஸ்திபாரத்தை சரியா போடல. அஸ்திபாரம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு காரியம் நீங்க பாப்பீங்க, இந்த பூமியில வாழும்போது ஆஃப்கோர்ஸ் இந்த சரீரம் எப்பொழுதுமே ஆண்டவர் காரியத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது. இந்த சரீரம் மாமிசம் இருக்குல்ல, இந்த ஃபிளஷ் அண்ட் பிளட் என்னைக்குமே வேத வசனத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது, ப்ரேயருக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது. எப்படி தெரியுமா அவங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் வயசான கால கல்டு கட்டுங்க படிக்க வேண்டியது, அதான் சாவ போகுதுங்க, அதுக்கு படிக்கட்டும், நான் படிக்கல, நாளைக்கு பார்த்துக்கலாம், நான் இன்னும் யங்கா இருக்கேன். உங்களுக்கு மைண்ட்ல அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா என்ன தெரியுமா சொல்றேன், ஒவ்வொரு நாளும் புதிய வாழ்வு உங்களுக்கு. எவ்ரி டே இஸ் a new day and you have to birth in the morning and you are dying at night. அந்த மாதிரி இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்க லைஃப் ஸ்பேனு டெய்லி லைசன்சிங் அப்படின்னா காலையில நீங்க பிறந்து ஈவினிங்ல சாகிற மாதிரி டெய்லி அப்படி நினைச்சிங்க. அப்போ காலையிலே நீங்க என்ன செஞ்சாகணும், காரியங்களை செஞ்சாகணும். ஸோ உங்களை என்கரேஜ் பண்றேன். ஸோ தயவு செஞ்சு 2021 இந்த பைபிள் ரீடிங் இல்லாம உங்க வாழ்க்கையில ரெஸ்டோரேஷன் கட்டாயம் வராது. ஸோ ரெஸ்டோரேஷன் வரணும்னா நீங்க பைபிளை தோண்டி கீழே அதிகமா நீங்க போகணும். நீங்க பாருங்க, இன்டெகிரிட்டி எது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்டெகிரிட்டி என்னது தமிழ்ல? உண்மைத்துவமா? ட்ரூத்ஃபுல்னஸ்ல உண்மைத்துவம். இன்டெகிரிட்டி தெரியுமா? இன்டெகிரிட்டி என்னது? இப்போ ஜபத்தை இன்டெகிரிட்டி இருக்குல்ல, அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்டெகிரிட்டினா உங்க மனிதர்கள் என்ன வருது, முத ரசம் தானே வருது இல்லையா? அப்புறம் என்னது, லஞ்சம் வாங்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க தனியா செய்யறது தான் உங்க இன்டெகிரிட்டி. நீங்க தனிமையில என்ன செய்றீங்க அதான் உங்க இன்டெகிரிட்டி. புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்க தனிமையில நீங்க சீக்ரெட் லைஃப்ல செய்யறதா உங்க இன்டெகிரிட்டி. அதுதான் உங்க அஸ்திபாரம். சோ நீங்க தனிமையில செய்யறது தான் உங்களை ஹோல்ட் பண்ண போது, பப்ளிக்ல இல்ல. நீங்க பாருங்க, அநேகர் நீங்க பப்ளிக்ல பாட்டு நடத்து, ப்ரே பண்ணு, ப்ரீச் பண்ணு, இதெல்லாம் பண்ணிடலாம். ஈவன் யூ கேன் டூ இட் இன் ஃபிளஷ். புரிஞ்சுக்கொள்ளுங்க. மாமிசத்துல கூட உங்களால அந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஆனா உங்க லைஃப் சஸ்டெயின் பண்றது உங்க ஊழியம் கூட கிடையாது. உங்க லைஃப் சஸ்டெயின் பண்றது நீங்க தனிமையில, நீங்க தனி ஆண்டவரோட நீங்க கனெக்ஷன் வச்சிருக்கீங்க, அதை தான் சஸ்டெயின் பண்ண போகுது. ஸோ அதனால நான் என்ன என்கரேஜ் பண்றேன்னா, தனிமையில நீங்க என்ன செய்றீங்கன்றத ரொம்ப 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 கேர்ஃபுல்லா உங்க லைஃப்க்கு நீங்க பார்த்துக்கோங்க. நான் சொல்ல மாட்டேன் இது செய்யுங்க, செய்யாதீங்க, அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க உங்க மனசை தொட்டு நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் நீங்க செய்யறது ரைட்டா இருவாங்க. I agree with me. Nobody need to tell you what is right and what is wrong. I will not tell you internet பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க உங்க மனசை தொட்டு பாருங்க, உங்க மனசாச்சே சொல்லணும் நீ செய்யறது wrong. அதே சொல்லணும் நீ செய்யறது ரைட்டுன்னு. So you yourself know your problem. There's no preacher need to tell you what is right and what is wrong with you. No need to tell. What am I trying to tell? Make sure உங்க மனசாட்சி உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். கொடுக்குதா? இன்னைக்கு உங்க மனசாட்சி உங்களுக்கு சாட்சி கொடுக்குதா? நல்லா செஞ்ச, காலையில எழுந்ததும் வெல் டன், வெல் டன், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எதுக்குவா என்னுடைய இளைப்பாறுதல் கடந்துவான்னு சொல்லி உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லணும். ஏய் சார் நல்லா செஞ்ச. எத்தனை பேர் உங்களுக்கு அந்த மாதிரி பேசியிருக்கு? ஐயோ பேசுங்கப்பா, பரலோகத்துல இல்ல. எத்தனை பேர் சமயத்துல உங்க மனசாட்சி சொல்லி இருக்கு, ஏய் நீ ஜோக்கா செஞ்ச, நீ இருக்கா? பரிச்சை செய்வீங்க, சமயத்துல பரிச்சை செஞ்சுட்டு முடிவு வெளியாகும் போது உங்களுக்கு எப்படி மனசாட்சி வரும்? ஏய் ஜோக்கா ஸ்கோப் பண்ண, நீ ஜோக்கா செஞ்சு உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த இமோஷன் ஃபீலிங் இருக்கு? ஓகே, இருந்திருக்கோம், கரெக்டாக இருந்திருக்கோம், நல்லா படிச்சிருக்கீங்க நல்லா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய உள்ள இருக்க மனசாட்சி உங்களுக்கு என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும். இன்னைக்கு உங்க உள்ளுக்கு இருக்கிற மனசாட்சி உங்களுக்கு கொண்டாயம் பண்ணி தான் சாட்சி கொடுக்குதா? கேள்வி. கொண்டாயம் என்னது? குற்றப்படுத்துதா சாட்சி கொடுக்குதா? சில சமயத்துல சில காரியங்கள் உங்களுக்கு குத்தப்படுத்துச்சுன்னா என்ன தெரியுமா செய்யணும்? கொண்டாமேஷனுக்குள்ள இறங்கிறாதீங்க. ரொம்ப பேர் என்ன தெரியுமா, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், பிசாசு இனிமேல் என்ன விட மாட்டான். ஒரு பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, மெம்பர் அப்படிதான் சொன்னான், இல்ல நான் பாவம் செஞ்சிட்டேன், பிசாசு என்னை அழிக்காம போட மாட்டான் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்ல பிசாசு சந்தோஷமா அப்படியே செஞ்சிருவான். ஏன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா நெகட்டிவா. என்ன நான் சொல்ல வரேன்னா, என்னைக்கு உங்களோட மனசாட்சி உங்களுக்கு குத்தப்படுத்துதோ, அது மனசாட்சி இல்ல, ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏய் இந்த ஃபவுண்டேஷன் சரியில்லை, இது கல் இல்ல, நீ கட்டுறது என்னது குப்பையில கட்டிட்டு இருக்க,
மாத்துன்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இமிடியேட்டா என்ன செய்யணும்? God forgive me. forgive me ன்னு சொல்லி மனம் மாறின்றதுனா சும்மா வாயில ரொம்ப பேருக்கு forgivenessனா என்ன சொல்லுவாங்க? சாரி அப்படினா என்னது? சாரிக்கு வெளியவே இல்ல இல்லையா? இவரங்க சாரி என்னது? சாரி தெரியல. சாரினா என்னது? what do you mean by sorry? ஐயோ நான் அத பத்தி பேசணும் வரல திரும்பி வருது. சாரினா என்ன சொல்லுங்க? ஐயோ இதெல்லாம் பேசக்கூடாதுல. ஃபுல் மீனிங் சாரினா என்ன சொல்லுங்க? மன்னிச்சிங்க அப்படினா என்ன? என்ன அதோட மக்சூத்? என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? சாரின்னு சொன்ன இடத்துல சொல்றீங்க இந்த காரியம் உண்மையிலே ஏன் தப்புதான், நான் இனிமேல செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன ஒரு செய்றீங்க? ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க. ஆனா ஏன் ஆண்டவர்கிட்ட மட்டும் சாரி சொல்லிட்டு ஏன் செய்றீங்க? கேள்வி. ஏன்னா உங்களுக்கு சாரியோட மீனிங் தெரியல. So sorry is something that you are trying to say I am not going to do it again. உளுந்துட்டா பரவாயில்ல, பலவீனத்துல உளுந்துருவோம், அது நார்மல். உளுந்துட்டா பரவாயில்ல, ஆனா அந்த முயற்சி இருக்கா இன்னைக்கு? ஓகே படிக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு அந்த முயற்சி இருக்கா? I want to improve. Not I'm not saying I'm not pressuring on you. Holy Spirit உங்க கூட இருந்தாருன்னா நீங்க கொஞ்சம் செஞ்சா கூட அப்படி பெருசாக்கிடுவாரு. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? கொஞ்சோட தான் செஞ்சிருப்பீங்க, உனக்கு என்ன சொல்லுவோம்? ஓ வெரி குட். உங்களுக்கு இது குட்டா அப்படின்னு குட் மாதிரி தெரியும். உங்களுக்கே தெரியும் நீங்க எவ்வளவு செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதோட என்ன சொல்லுவாங்க? இம்பாக்டா, அதோடைய தாக்கம் வந்து வித்தியாசமா இருக்கும். அப்படி யோசிப்பீங்க, அப்படி ஒன்றும் ஸ்பெஷலா ஒண்ணுமே செய்யலையே, இது கூட ஸ்பெஷலா சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட். தேவ ஆவியானவர் வார்த்தை இருந்தா தான் வருவாரு. புரிஞ்சுக்கொள்ளுங்க, வார்த்தை இல்லைன்னா தேவ ஆவியானவர் வர மாட்டாரு. அதான் பைபிள் சொன்னேன், ஆதியாகமம் 1:1 நீங்க பண்ணீங்கன்னா வார்த்தை வரும்போது என்ன வருதாங்க? சீர்படுத்துறாரு. இப்ப நீங்க பாருங்க, சில சமயங்கள்ல அம்மா அப்பா உங்களை சீர்படுத்துறாங்க இல்லையா? அம்மா அப்பா என்ன சொல்றாங்க? இதை செய்யாத, அதை செய்யாத, அது செய்யாத. So they are giving instruction, சீர்படுத்துறாங்க. ஆனா அங்க என்ன இல்ல? அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் அங்க இல்ல. தேவ ஆவியானவர் அங்க இல்லாதனாலே உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்க இல்ல, வெளியே உள்ள நீங்க நல்லா கேட்பீங்க. என்ன தோணுது? இவங்களுக்கு இதே வேலைதான், எப்ப பார்த்தாலும் என்னது? எப்ப பார்த்தாலும் வீடு கூட்டு, எப்ப பார்த்தாலும் துணி கசக்கு, எப்ப பார்த்தாலும் படி, போரிங்களா, வெரி போரிங். உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஃபீலிங் வருதுன்னா அந்த ஹோலி ஸ்பிரிட் அங்க இல்ல, உங்களுக்கு அந்த சீர்படுத்த செய்யறதுக்காக. அப்ப யூ நாட் ரெடி டு ரிசீவ் தி கரெக்ஷன். சோ இன் ஃபேக்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கரெக்ஷன் வரும்போது நீங்க எப்படி ஏற்றுக்கொள்றீங்க? கரெக்ஷன் ஆளுங்க உங்களை பெத்தோல் கார்டு பண்ணும்போது எப்படி ஏத்துக்கிறீங்க? பிரதர் இந்த காதுக்கு இந்த தோடு வேணாம், இந்த தோடு போட்டு அசிங்கமா இருக்கு, எடுத்துருங்க. இல்லை நீங்க யாரும் போடல, கதைக்கு சொல்றேன். அப்படின்னா ஆம்பளைங்க தோடு ரெண்டு பக்கம் போடல, ஒரு பக்கம் போட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இது நல்லா இல்லை. அப்போ சொல்லும்போது அவங்க ஏன் உடம்பு நான் எப்படி போட்டுக்குவேன், ஏன் ஆசை, ஸ்டைலா இருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க ரியாக்ட் பண்ணலாம். பட் நீங்க அந்த பாயிண்ட் என்ன நீங்க வழங்கி கொள்ளணும்னா, அந்த தோடுனால மேட்டர் கிடையாது. நீங்க தோடு உடம்பு முழுசா போட்டா கூட ஆண்டர் தர கரெக்டா என்ன தெரியுமா அங்க பாயிண்ட்? அந்த வார்த்தையை சொல்லும் போது நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்னு பாப்பாரு ஆண்டர். அப்ப ஆண்டர் பாப்பாரு, நீங்க சொன்னதும் உடனே செய்யறான், அந்த கரெக்ஷன் ஏற்றுக்கொள்றான், சீர்படுத்துறதுக்கு ஆயத்தமா வரான் அப்படின்னா என் தேவ ஆவியானவர் அங்க இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் கரெக்ஷன் ஏத்துக்க முடியுதோ அங்க தேவ ஆவியானவர் இருக்காருன்னு அர்த்தம். தேவ ஆவியானவர் இருந்தாருன்னா கரெக்ஷன் ஏத்துக்க முடியும். எங்கெல்லாம் தேவ ஆவியானவர் இல்லையோ உங்களால திருத்தத்தை ஏத்துக்கவே முடியாது. நீங்க எப்படி திரும்ப யோசிப்பீங்க? நான் தான் ரைட்டு, நீ எனக்கு சொல்றேன், உனக்கு படுத்தா தெரியுமா, எனக்கும் தெரியும், ஏன் தெரியுமா சொல்றோம்? Because the spirit of the Lord is not there to bring conviction. So இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன பாக்குறேன்னா, சரண்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரண்டர் என்னது? சரணடையணும். சரணடையணும்னா என்னது? இது ரொம்ப பாசம் எப்போதும் பாய்ப்பாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஃபுல்லா சரணடைஞ்சிட்டேன் பிரதர் அப்படின்னு என்னது? சொல்லுங்க பேசலாம். இப்ப சரணடைதான். What does he mean by surrendering to God? What does it mean to you? Can talk. What do you understand by surrendering to God? அவரே வழி நடத்தணும் அப்படின்னா ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்க, நான் பாக்குறேன் ஒரு பெரிய ட்ரெஜிக் என்னன்னா, surrendering to God and surrendering to the will of God is two different things. Surrendering to God னா ஒண்ணுமே செய்யாம அரச மரத்துக்குள்ள உட்காந்துட்டு வாங்கன்னு பாடுனா அது வந்து சரண்டர். சரண்டரிங் டு காட் சொன்ன அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் போட்டிருக்க சித்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும். அப்ப நீங்க கேட்கணும், ஆண்டவரே சரண்டர்னா எதுக்கு சரண்டர் பண்ணணும்னு கேட்கணும்.
அப்ப ஆண்டவர் அப்பதான் சொல்லுவாரு பிளான. அவர் சொல்ற பிளானை நீங்க கீழ்ப்படியணும். அதுதான் சரண்டரிங் டு காட். அப்படித்தான். அப்ப என்ன இருக்கும்? ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு ஏதாவது செய்ய சொல்லுவாரு. எத்தனை பேர் சரண்டரிங் டு காட்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒண்ணுமே உங்கள்கிட்ட பேசாம இருக்காரு? சில பேர் நீங்க பாருங்களேன், ஃபாஸ்டிங் பண்றாங்க சார், 40 நாள் ஃபாஸ்டிங், 50 நாள் ஃபாஸ்டிங், 100 நாள் ஃபாஸ்டிங், 100 நாள் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு கடைசியில ஒண்ணுமே பேசல. பேய் கூட வந்து பேசல. ஜீசஸுக்கு பேயாவது பேசுச்சு இல்லையா? 40 நாள் கடைசியில பேய் வந்துச்சு இல்ல ஜீசஸுக்கு? பேய் வந்து என்ன சொல்லுது? கல்ல அப்பமா மாத்தனே. அது கூட இல்ல. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நீ உண்மையா ஒண்ணுமே சரண்டர் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? சரண்டர் பண்ணினீங்கன்னா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் கட்டாயம் உங்ககிட்ட என்ன செய்வாரு? காரியங்களே பேசுவார். நீங்க செக் பண்ண வேண்டியது, am I fully surrendered to the will of God? Is God giving me instruction for the day? இந்த நாளுடைய திட்டத்தை ஆண்டவர் என்னோட பேசுறாரா? நீங்க பாருங்க, ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு மூவ் ஆகாம இருக்கும். மூவ் பண்ணா ஒண்ணுமே நம்ம மாறல, ப்ரே பண்றேன் ஒண்ணுமே மூவ் பண்ணல. ஓகே, இட் ரியலி டசன்ட் மேட்டர் மூவ் பண்ணதோ மூவ் பண்ணலையோ. ஆனா ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த காரியத்தை நீங்க செஞ்சீங்களா? அன்னைக்கு பிளான் வருதா உங்களுக்கு? ஐயோ சீலா போய் கேட்டேனா, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? அன்னைக்கு பிளான் வருதா உங்களுக்கு? ஐயோ வருதா? வரல தானே? வரலன்னா ரெண்டு காரணம் தான். ஒண்ணு ஆண்டவருடைய வேத வார்த்தை இல்லை, இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் அங்க இல்ல கான்விக்ட் பண்றதுக்கு. என்ன பண்றதுக்கு உங்களுக்கு கான்விக்ட் ஆனது? அது உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணி உங்க பாஷையில சொல்றதுக்கு. இப்ப நான் எப்படி வேணாலும் பிரீச்சிங் பண்ணலாம். நீங்க பாருங்க, நான் எப்படி வேணாலும் பிரீச்சிங் பண்ணலாம். ஆனா இந்த பிரீச்சிங் உங்களுக்கு போய் சேரணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இன்டர்பிரேட் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் இன்டர்பிரேட் பண்ணாருன்னா தான் உங்களுக்கு வழங்கணும் என்ன சொல்றேன்னு சொல்லி. இல்லைன்னா இவர் ஏதோ காசு விட்டு போனாரு, டேப் பார்த்துங்க முன்ன இருக்கும் அந்த டேப், இப்ப இல்ல இப்படி சுத்தினா ஒரு டேப் ஒரு பக்கம் இப்படி சுத்தம் இல்லையா? பார்த்துருக்கீங்களா? இப்படி இவ்வளவு பெரிய கேசட் சொல்லுவாங்க, கேசட் இப்படி சுத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. இப்ப நான் இப்ப அப்படி பிரீச்சிங் பண்ணும்போது ஆவியானவர் என்கிட்ட இருந்து பிரீச் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை அப்படி மைண்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த மேட்டர் வழங்கும். இல்ல மேட்டர் வழங்காது. என்ன சொல்ல வரேன்னா, சீர்படுத்துறது ஆண்டவருடைய வேத வார்த்தையின் வேலை. வேத வார்த்தையை நீங்க கொண்டு போறது அது உங்க வேலை. வேத வார்த்தையை நீங்க கனப்படுத்தாம, வேத வார்த்தையை நீங்க காலையில தேடாம, வேத வார்த்தையை நீங்க காலையில படிக்காம இருந்தீங்கன்னா ஆவியானவர் அங்க இருக்க மாட்டாரு. உங்க வாழ்க்கையில சீர்படுத்தல் வராது. உங்க வாழ்க்கையில சீர்படுத்தல் வரலன்னா புதிய வானம் புதிய பூமி வராது. அதனாலதான் ஒரு சிலரோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா 50 வருஷமும் அதே மாதிரிதான் இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? 50 வருஷமும் வாசிங் பண்றேன் பர்சன், ப்ரே பண்றேன் பர்சன், வாசிங் பண்றேன் பர்சன். ஆனா அவங்க ப்ராப்ளம் நெவர் செட்டில். பாத்திருக்கீங்களா? அவங்க ப்ராப்ளம் ஏன் தெரியுமா செட்டில்? பிகாஸ் அங்க என்ன இல்ல, லெட் தேர் பி லைட்னு சொல்லி சொல்றதுக்கு வார்த்தை அங்க இல்ல. இன்னைக்கு என்ன நான் உங்கள்ட்ட உற்சாகப்படுத்துறேன், 2021ல எது எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ காலையில வேத வார்த்தையை நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்கி ஆகணும். சில சமயத்துல காத்திருக்கணும். அதுதான் கஷ்டம், தூங்கிடுவோம். காத்திருக்கணும். வேத வசனம் வரலன்னா அந்த நாள் இன்னும் உங்களுக்கு அசைன்மெண்ட் வரலன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புக் இருக்கு எழுதுறதுக்கு? How many of you have a book to write down the word every day? Can I see it? 2 3 பாதி என்ன இப்படி எல்லாம் தூக்குங்க. புக்கு உள்ளவங்க புக்கு எடுத்துட்டு வாங்க, நான் பார்க்கணும். நம்பாம இல்ல, புக்கில் நீங்க எழுதி ஆகணும். பிகாஸ் ஏன்னா அதுதான் உங்களுடைய அந்த நாளுடைய அசைன்மெண்ட். காலையில எழுந்திரிச்சதும் எத்தனை பேர் இமெயில் படிக்கிறீங்க? இமெயில் தெரியாதா? தெரியும்ல. இமெயில் யாஹூ, கூகுள், அப்புறம் தான் இருக்கு, 2 இருக்குல்ல இமெயில் வந்து என்னது? யாரோட ஏஜெண்டா சொல்லுங்க? இமெயில் வந்து யாரோட ஏஜெண்டா? யாருடைய வேலை அங்க சொல்லுவாங்க? இமெயில்ல யாரோட வேலை? விசேஷம் இல்ல, யாரோட வேலை? அனுப்புனவங்க அவங்களுடைய வேலையை சொல்லுவாங்க. நாளைக்கு 2 மணிக்கு மீட்டிங் இருக்கு, மீட்டிங்க்கு போனாக்கா உனக்கு வேலை கொடுக்க போறான்னு தெரியும். இல்லை மீட்டிங்னு சொன்னா அதான் மீட்டிங்க்கு வா அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நாளைக்கு 2 மணிக்கு வா, உனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அவன் கூப்பிடுறான், வா தம்பி வான்னு. அதுக்கு தான் இமெயில். அப்போ ஒரு இமெயில் உங்களுக்கு வருதுன்னா மற்றவங்களுடைய பிளான உங்ககிட்ட என்ன பண்றாங்க? திணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. எத்தனை பேருக்கு வேலைங்க என்ன சொல்றேன்னு சொல்லி ஒரு இமெயில் வருதுன்னா அவங்களுடைய மைண்ட் உங்கள்கிட்ட திணிக்கிறாங்க காலையிலே. புரியுதா உங்களுக்கு? பைபிள்ல வசனம் வருதுன்னா ஆண்டவரோட வேலையை உங்கள்கிட்ட திணிக்கிறான்னு அர்த்தம். புரியுதா? என்னைக்கு பைபிள் வசனம் உங்களுக்குள்ள பூந்துருச்சோ ஆண்டவரோட ஏஜெண்டா உங்களுக்குள்ள பூந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா ஆண்டவர் பூந்துட்டாருன்னு அர்த்தம். உள்ளுக்கு அவர் வேலையில நீங்க
எத்தனை பேருக்கு வேலை என்ன சொல்லிட்டு இருக்கேன்? I think I clearly speaking now. Holy Spirit helping. So if you are not getting a word from God every day, you are not getting the email from heaven for you for the day. So அதனால தான் நான் யூசுவலி நான் காலேஜ் ஈமெயில் படிக்க மாட்டேன். ஏன்னா அது என்னோட எஜெண்டா இல்லை. நான் எதுக்கு மற்றவங்க எஜெண்டா படிக்கணும்? புரியுதா உங்களுக்கு? நீங்க வாட்ஸ்அப்பை படிங்களா, வாட்ஸ்அப் படிங்களா, எல்லாம் மற்றவங்களோட எஜெண்டா தான் இல்லையா? வாட்ஸ்அப்ல என்ன ஆக்சுவலி போடணும் சொல்லுங்க. அதையாவது பேசுங்கப்பா. வாட்ஸ்அப் தெரியாதா? வாட்ஸ்அப் தெரியலன்னா நீங்க உலகத்துல இல்லை. வாட்ஸ்அப்ல என்னத்துக்கு போடுறோம் சொல்லுங்க? வாட்ஸ்அப் எதுக்கு உள்ளுக்கு போடுறோம்? என்ன போட போடுறோம்? நம்ம யோசிக்கிறத நம்ம நினைக்கிறத என்ன செய்யறோங்க? என்ன பண்றோம்? போடுறோம், ரிலீஸ் பண்றோம். எதுக்கு? யாராவது கேட்பாங்கன்னு சொல்லி. ஏன்னா யாருமே கேட்கறது இல்லை, வீட்லயும் கேட்கறது இல்லை, வேலையும் கேட்கறது இல்லை. யாராவது கேட்பாங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்றோம். அதுவும் ஸ்டில் நாட் யுவர் எஜெண்டா. அது அவங்களோட, என்னோட எஜெண்டா உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன். புரியுதா உங்களுக்கு? உங்களோட எஜெண்டாவை நீங்க ரிலீஸ் பண்றீங்க. நியாயமா பார்த்தா யாரோட எஜெண்டா யாருக்கு ரிலீஸ் போகிறதுக்கு முன்னுக்கு ஆண்டவரோட எஜெண்டா உங்களுக்குள்ள ரிலீஸ் ஆயிருக்கணும். அப்படின்னா என்னது? அன்னைக்கோட வேர்ஸ் இறங்கி இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளா உங்களுக்கு ஃபுல்லா இவ்வளவு தூரம் சொன்னது ஒன்றுமே விளங்கலனாலும் இது மட்டும் பிடிச்சிங்க. வேத வசனம் உங்களுக்கு டெய்லி காலைல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லலைன்னா அந்த நாள் போச்சுன்னு அர்த்தம். ஆண்டவருடைய திட்டத்துல நீங்க இல்ல. அப்படின்னா ஆண்டவருடைய பிளான்ல நீங்க இல்ல. அந்த நாள் ஆண்டவருடைய பிளான் உங்க வாழ்க்கையில கொடுத்த பிளானுக்குள்ள இல்ல. ஆண்டவருக்கு நீங்க சரண அடையல. புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினார்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினார்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆண்டவர் திடீர்னு உங்கள்கிட்ட வந்து பேசினார்னா எப்படி பேசுவாரு ஆண்டவர்? சில பேர் சொல்லுவாங்க பைபிள் மூலமா பேசுவாரு, சில பேர் சொல்ல காதுல பேசுவாரு, சில பேர் மூளையில தூங்கும்போது பேசுவாரு, கனவுல அப்படி. ஆனா ஆண்டவர் பேசினா எப்படி இருக்கும்? ஆண்டவர் பேசினா எப்படி தெரியுமா இருக்கும்? கேளுங்க, நல்லா கேளுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினா அந்த காரியத்தை நீங்க மத்தவங்க சொன்னா அவங்க உங்களுக்கு இருக்குன்னு சொல்லணும். வாங்குதா? இப்ப நீங்க ஆண்டவர் ஒரு காரியம் உங்கள்கிட்ட பேசுறாரு, அந்த காரியத்தை நீங்க போயிட்டு மத்தவங்க போய் ஷேர் பண்றீங்க. காலையில தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வந்துச்சு, ப்ரே பண்ணேன், ஆண்டவர் இது சொன்னார்னு சொல்லி நீங்க எக்ஸைட்டிங்கா சொல்லுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இருக்கு. அப்படிதான் சொல்லணும். அப்படி சொன்னா தான் ஆண்டவர் கிட்ட பேசுறதுன்னு அர்த்தம். வழிங்கொள்ளுங்க. என்னைக்குமே ஆண்டவர் சொல்றத ஜனங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அது ஆண்டவர் சத்தமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? யோசேப்பு கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? யோசேப்பு, உங்க பக்கத்து யோசேப்பு இல்ல, பைபிள் உள்ள யோசேப்பு என்ன சொன்னாரு? ஆண்டவர் ஒரு கனவை கொடுத்து என்ன சொல்றாரு? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் உங்க அண்ணன் தம்பி அத்தனை பேரும் வணங்குவாங்கன்னு ஆண்டவரே கனவுல சொல்லிட்டாரு. யார்கிட்ட? யோசேப்பு கிட்ட. அவன் அதை போய் சொன்னதும் என்ன செய்யறாங்க? ஆமென், பிரேஸ் காட், நீ ராஜா அவரை நான் கூட ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்களா? யாருமே சொல்ல. என்னது கனவா? என்னது நாங்க வணங்குறோமா? வாடா குழியில தள்ளுறேன்னு சொல்லி குழி தள்ளி விட்டாங்க. என்னைக்குமே ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது ஜனங்க அதை திரும்ப பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். வழங்கி கொள்ளுங்க. அவங்களுக்கு திடீர்னு சொல்லுவாரு, பெரிய காரியத்தை பேசுவாரு. ஏன்னா ஒரு ஆண்டவர் ஃப்ரெண்ட் கிடையாது. இது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் இது ஆண்டவர் சத்தமா பிசாசு சத்தமா? ஆண்டவர் சத்தம் என்னைக்குமே இந்த பூமியில இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்க சொல்லும் போது doesn't make sense. திடீர்னு சொல்லுவாரு, பெரிய எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீங்களே வச்சுங்க ஏதாவது ஒண்ணு. திடீர்னு சொல்லுவாரு, நீ பிரைம் மினிஸ்டர் ஆக போற சொல்றாரு. எப்படி? ஓகேவா? திடீர்னு டெஸ்ட் பண்ண பார்த்து நீ பிரைம் மினிஸ்டர் ஆக போற அப்படின்னா நம்மளே நம்ப முடியல. ஐயா சும்மா சொல்றேன் உங்களுக்கு. அப்படியே புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் இருக்கும் ஆண்டவர் பேசினார்னா. நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றேன்னா, என்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டாரோ ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு, முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னு என்னது? அந்த வேலை முடிக்கிறதோட அந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க பாருங்க, யோசேப்பு கொஞ்சோண்டு யோசேப்பு கதையை பார்ப்போம். யோசேப்பு குழியில இருக்கான். இப்ப யார் தள்ளி விட்டா? நமக்கு தெரியும். who pushed Joseph to the pit? The own brothers. So நீங்க பாருங்க, யோசேப்பு குழியில இருந்து பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் கருப்பா இருக்கு இல்லையா? குழியில நல்லா விளக்கா இருக்கும் போது எல்லாமே கருப்பா இருக்கு. அப்போ யோசேப்பு சொல்றான் ஆண்டுகிட்ட, இது வெளிப்பாடு. யோசேப்பு சொல்றான், நான் பார்த்ததும் இப்போ நான் பார்க்கறதும் சேமா இல்ல அப்படின்னு சொல்றான் ஆண்டுகிட்ட இல்லையா? What I am seeing now is not what I saw in my dream. This is what Joseph is telling to God. அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா பதில் கொடுக்குறாரு யோசேப்புக்கு? யோசேப்புக்கு சொல்றாரு, if what you are seeing now is not the same that what you saw, what you are seeing now is temporary.
என்ன சொன்னேன்னு ஆங்கிலத்துல, தமிழ்ல சொல்றேன் கேளுங்க. அப்ப ஆண்டவர் பதில் கொடுக்குறார் யோசேப்புக்கு, நீ பார்க்கிறது இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இருள், நான் காட்டின காரியமும் இதுவும் சேமா இல்லைன்னா நீ கடந்து போயிட்டு இருக்கிற காரியம் தற்காலிகம் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசனம் கொடுத்துருப்பாரு. அநேகருக்கு அநேகர் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, கனவு சொப்பனம் எல்லாமே கொடுத்துருப்பாரு. ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற காரியம் சேமா இல்ல இல்லையா? அப்படின்னு ஆண்டவர் நம்ம சொல்றாரு, நீங்க இருக்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு குழி. Your destiny is not there. You still going to the throne in the land of Egypt. புரியுதா? யாருக்கு வழங்கல என்ன சொல்றாரு? இப்ப அதான் நீங்க சொல்லுவீங்க, நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா இன்னும் நான் செய்ய முடியல. நான் இன்னைக்கு பாக்குற காரியம் எப்படி இருக்கு? எல்லாமே இருளா இருக்கு. That means it's temporary. அப்படின்னா பிரதர் நீங்க போய் சொல்லுங்க, காலையில வேலைக்கு ஆபீஸ் போகும்போது காலையிலே போயிட்டு ஆபீஸ் போறவங்க ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாத்துக்கும் பார்த்து குட் மார்னிங் வெரி குட். அப்ப கேட்பாங்க, ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? Please enjoy me when I'm here because I'm only here for temporary. Soon I'm going to go to the parliament. That's what I'm saying. Soon I'm going to go to the parliament to become. சொல்லிடாதீங்க, கல்லெடுத்து அடிச்சுவாங்க. Soon உங்க மனசுல யோசிச்சு கொள்ளணும். Soon I'm going to the parliament. Now I am here, so enjoy me while can. புரியுதா? எத்தனை பேருக்கு வழங்க என்ன சொல்றேன்னு சொல்லி. இப்போ நீங்க உங்க அம்மா அப்பா வீட்டுல இருப்பீங்க, காலையில எழுந்தா சொல்லுங்க, உங்க அம்மாட்ட சொல்லுங்க, அம்மா அப்பாட்ட சொல்லுங்க, குட் மார்னிங் டேட் சொல்லுங்களா? குட் மார்னிங் மாம். காலை வணக்கம் தந்தை இல்லையா? காலை வணக்கம் அம்மை. சரி, தமிழ் சுத்தமா இருக்கா? இல்ல சும்மா தூங்கிடுவீங்க சொல்றீங்களா? ஏன் திரும்ப நீங்க அப்படி சொல்லணும்? நீங்க அப்படித்தான் சொல்லணும், என்ஜாய் மீ while I'm here at home because I'm only here for temporary but I am going to the king's palace soon. புரியுதோ? இப்படிதான் நீங்க இருப்பீங்க. when ஆண்டவர் உங்களோட பேசுறாருன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் டெம்பரரி. கடன்ல இருக்கலாம், படிப்புல குறைவா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு சீக்கிரம் இருக்கலாம், வேற என்ன இருக்கு, பேய் பிடிச்சிருக்கலாம். இப்போ ஒரு புது வேர்ட் பிடிச்சிட்டாங்க, டிப்ரெஷன். அந்த வேர்ட்டை கேட்டால் எனக்கு எலர்ஜி ஆயிடுச்சு. கேட்டு எனக்கு எலர்ஜி ஆயிடுச்சு டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் மட்டும் கண்டுபிடிச்சு அடிச்சு சாப்பிடுச்சிடும் போத. அந்த வேர்ட் என்னால் திரும்ப பண்ண முடியல. டிப்ரெஷன் எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷன். என்னங்க டிப்ரெஷன் அவங்களுக்கே வழங்கல, எனக்கும் வழங்கல டிப்ரெஷன் என்னன்னு. இது வந்து ஒரு எலர்ஜி, ஒரு பிசாசு. விட்டுருங்க, அதை விட்டுருவோம். என்ன நான் உங்களோட சொல்றேன்னா, யூ ஆர் டுடே லிவிங் இன் அ டெம்பரரி என்னது குழி. ஆனா உங்களோட வழி. ஸோ இது இந்த காரியம் உங்களை சொல்றேன் கேளுங்க. ஈஜிப்தில் இது வந்து ஆராய்ச்சியாளர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரோடு இருக்கான் அந்த தானியங்கள் ஜாமான்லாம் கொண்டு போகிறதுக்கு மற்ற தேசங்கள்லேருந்து ஈஜிப்துக்கு ஒரு ஸ்பெஷல் ரோடு இருக்கான். அந்த ஸ்பெஷல் ரோடு இன்னும் இருக்கான். நான் போனதில்லை, நான் போனால் நான் வெரிஃபை பண்ணுறேன். அந்த ரோட் சைட்டில் நிறைய குழி இருக்கான். ஸோ அந்த கெரவன் சொல்லுவாங்க, வண்டியா, அந்த வண்டி வந்து எப்பொழுதும் வந்து அந்த ரோடு வழிமா தான் போகுமா. அப்போ அந்த கெரவன் அப்படின்னு சொன்னா, அந்த வண்டி யோசேப்பை எடுத்த வண்டி கரெக்டான குழியில நின்று இருந்திருக்கணும் இல்லையா? இல்லைன்னா யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி இருக்க முடியாது. அந்த ரோட்டை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி குழி இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஆனா இப்ப கொஸ்டின் என்னன்னா, கரெக்டான குழியில கரெக்டான கெரவன் ஆண்டவர் அனுப்பினார். அண்ணன் தம்பிகள்லாம் என்ன பண்ணாங்க, இவனை குழியில தள்ளி விட்டு இவனை ஸ்லேவ் ஆக்கி வித்துருவான்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அந்த கெட்ட தீய பிளானை கரெக்டான கடவனை அனுப்பி அது வந்து ஃப்ரீ ட்ரிப் டு எங்க, டு ஈஜிப்ட். ஏன்னா ஏஎஸ்சி அப்ப இல்ல, அப்ப இருந்ததெல்லாம் என்னது, கடவன் தான். அப்ப பாருங்க, இன்னைக்கு அநேக ஜனங்கள் உங்களுக்கு தீங்கு நினைச்சு கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு அநேக ஜனங்க உங்களை வந்து அழிச்சிடலாம் நினைக்கலாம், அநேக ஜனங்க உங்களுக்கு குடில போட்டலாம் நினைக்கலாம், அநேக ஜனங்க உங்க வித்து போட்டலாம் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த கரவனை அனுப்பி உங்களை எஜிப்துக்கு அனுப்புவாரு. எஜிப்து சொன்ன உலகத்துல இல்ல, இது blessings that God will. ஒன்னே ஒரு காரியம் என்ன, யோசேப்புக்கு இருந்து தெரியுமா? யோசேப்புக்கும் ஆண்டவருக்கும் டெய்லி கனெக்ஷன் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் டெய்லி கனெக்ஷன் இருக்கா? கேள்வி. இங்க பாருங்க, நீங்க யோசேப்பு வந்து ஒரு சூப்பர் ரைச்சஸ் மேன் நீங்க யோசிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு?
யோசேப்பு அந்த கதைலாம் நீங்க உங்களுக்கு தெரியும். ஓடினாரு, வந்தாரு, சட்டை கழட்டி விட்டு போனாரு, அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். அதை பேச இஷ்டப்படல. என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, யோசேப்பு ஏன் அதெல்லாம் பண்ணாருன்னா, அவருக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற கனெக்ஷன் அவருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்துச்சு கம்பேர்ட் டு எவ்ரிதிங் அரவுண்ட். யோசேப்புக்கு மற்ற எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுருவேன், ஆனா எனக்கு இந்த உறவு, இந்த சவுண்டு, இந்த கனெக்ஷனு எனக்கு எப்பொழுதும் வேணும்ன்ற ஒரு என்ன இருந்துச்சு ஆசையும் பிரியும் இருந்துச்சு. அப்போ இங்க போத்திபார் மனைவியோ இல்ல இங்க காசோ இங்க பணமோ எது வந்தாலும் அவனுக்கு இது கூட இழுக்கிற, இதுதான் கூட இழுத்துச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்படி இழுத்ததுனால அவனை விடல பாருங்க. பிசாசு என்ன செய்யுது பிசாசு வேலைக்காரனா போட்டு வேலைக்காரனா போய் அங்கேயும் இல்ல திருப்பியும் என்ன நீ ரொம்ப பேசுறியா? ஓ, ஏன்னா ஜோசப் எப்படி சொல்லிட்டு இருந்தானா, நான் பார்த்ததும் ஆண்டவர் காண்பிச்சது சேம் இல்ல, நான் இருக்கிறது டெம்பரரின்னு சொல்ல பிசாசுக்கு இன்னும் வெறி. புரியுதா? இன்னைக்கு நீங்க ஒரு டெம்பரரி சீக்ல இருக்கலாம், இன்னைக்கு நீங்க ஒரு டெம்பரரி ப்ராப்ளம்ல இருக்கலாம். நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம், பிசாசு ஒரு மாதிரி கடுப்பாயிரும். என்னால இவனை போட்டு திணிக்கிற டெம்பரரின்றான், டெம்பரரின்னு சொல்லிட்டு நான் எஜிப்துக்கு போராடுறான்னு சொல்லி அவனுக்கு இன்னும் கடுப்பு. என்ன செய்யறான் திருப்பி அடிச்சு கொண்டு போய் ஜெயில திணிக்கிறான். ஜெயில திணிச்சு இவனை இங்கே என்ன பண்ணிடுவோம், கைமா பண்ணி இங்கே முடிச்சிருவோம். இன்னைக்கு எத்தனை பேரு உங்க கூட இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உங்க கூட இருக்க மாட்டாங்க, உங்களை கைமா பண்ணி திணிச்சிடலான்னு யோசிப்பாங்க. அப்படி திணிக்கலான்னு அந்த இடத்துல அங்க போனதும் யோசேப்பை பாருங்க. போகும்போதே அவன் கட்டாயம் எல்லாம் எப்படி பார்த்திருப்பாங்க யோசேப்பை? அவன் எப்படி பார்த்திருப்பாங்க? ஓகே, ஜெயிலர் எப்படி பார்த்திருப்பான் யோசேப்பை? இந்த கதையாவது சொல்லுங்களேன். இவன் ஒரே விபச்சாரி இல்லையா? ஐயோ, பாஸோடைய ஒய்ஃபே இவன் சாப்பிட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டானா? சாப்பிட்றது இல்லை. அந்த கதை என் பாஷையில சொல்றேன். அப்படியே எப்படி யோசிச்சிருப்பாங்க? சரியான ஒரு துறவான ஆளு. ஒரு 6 மாசம் ஏறக்குறைய பேசிருக்க மாட்டாங்க இல்லையா? என்னதுனால? கிட்ட போனா நம்மளுக்கு அந்த வியாதி ஒட்டிருச்சுன்னா புரியுதா உங்களுக்கு? ஆனா ஜோசப்புக்கு ஒண்ணே என்ன இருந்துச்சுன்னா, டெய்லி ஆண்டோட உறந்து இருந்ததுனால இவன் சந்தோஷம் ஆண்டோட இருக்கான். ஜெயிலர் பாக்குறான், இவன் எல்லாரும் மாதிரியும் அவன் வாயில இருந்து நெகட்டிவான வார்த்தை ஒண்ணு கூட வரமாட்டேங்குது. காலையில எந்திரிச்சிடறான், 12 மணி வரைக்கும் தூங்கல, எல்லா வேலையும் சந்தோஷமா செய்யறான். இவன்ட்டு என்னமோ ஒண்ணு என்ன இருக்கே என்னமோ ஒண்ணு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி ஜெயிலர் கண்டுபிடிச்சிட்டான். ஜெயிலர் கண்டுபிடிக்கவும் கூப்பிட்டு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு உங்களுக்கு சொல்றேன். ஜெயிலர் ஜோசப்பை கூப்பிட்டு கேட்டிருப்பான், என்னதுன்னு. அப்ப ஜோசப் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யோசப் டைம்ல பைபிள் இல்ல, உங்க கையில பைபிள் இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். பைபிள் இருந்தே ப்ரே பண்ண மாட்டோம், பைபிள் இருந்தே படிக்க மாட்டோம் இல்லையா? உங்களை சொல்றேன். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா அவன் ஆண்டோட கனெக்ட் பண்ணிட்டு சொல்லியிருப்பான் ஏதோ ஒண்ணு. அப்ப ஜெயிலரு பாக்குறாரு, 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் ஆகுது, 1 year ஆகுது. I think the duration is not 1 year, long time also. ஆய்வாளர் கணக்கு போட்டது ஒரு 5-6 years இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயில இருந்தது மட்டும் டைம் மட்டும். after 1 year or maybe more, ஜெயில இருக்க ஒரு என்ன வந்துருச்சு உங்களுக்கு மனசுல? conviction என்ன சொல்லுவாங்க? ஒரு நம்பிக்கை என்ன வந்துருச்சு? யோசேப் எது செஞ்சாலுமே சரியா தான் இருக்கும். என்ன வந்துருச்சு? அப்புறம் ஜெயிலர் என்ன பண்றாரு? உடனே என்ன பண்றாரு? வேலையை கொடுக்குறாரு. என்ன வேலை கொடுக்குறாரு? இன்னைக்கு சாப்பாடு பார்த்துக்க, இன்னைக்கு கியூல நிக்கிறவங்க எல்லாம் செக் பண்ணிரு, இன்னைக்கு இவனை இந்த சாவி கொடுக்குறேன், இவனை வெளியே ரிலீஸ் பண்ணிரு, இவனை உள்ள வச்சு லாக் பண்ணிரு, வேலை கொடுக்குறாரு. அப்போ யோசேப் என்ன சொல்லியிருக்கணும் நியாயமா? நம்ம மாதிரி இருந்தா, நம்ம மாதிரி இல்ல என்ன மாதிரி நம்ம மாதிரி பாக்குறீங்க. என்ன சொல்லிருக்கணும்? எப்ப பார்த்தாலும் நானே பாட்டு நடத்தினா நான், ப்ரீச் பண்ணா நான், ஆளு ஏத்துனா நான், சர்ச் டெக்கரேஷன் பண்ணா கூட நான், பங்கு கழுவுறது கூட நான் தான் சொன்னா. என்ன சொன்னா? நீங்க எந்த இடத்துல நீங்க பார்க்க முடியாது ஜோசப் முறுமுறுத்தான் பட்டிருக்க பைபிள்ல எடுத்து வாசிங்க. அந்த வசனத்துல யோசேப்பு முறுமுறுத்தார் பார்க்க முடியாது. So he was having the joy. இன்னைக்கு நீங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வேத வார்த்தையை கொடுத்து பரிசுத்த ஆவியா இருந்தானா உங்க வாழ்க்கையில என்ன இருக்கும்? ஜாய். எப்படி சொல்றது? ஜாய் சந்தோஷம் இல்ல, சந்தோஷம் ஹாப்பினஸ், ஆனந்தம். ஆனந்தமே. உங்க
மூஞ்சி எப்படி இருக்கும்? அப்படியே பூலாட்டா இருக்கும், சூரியமா இருக்கும். இருக்கா? பூனை பூனை பார்த்துருக்கீங்களா? பூனை வீட்டில் பூனை வளர்க்குறீங்களா? அசிங்கமா இருக்கா? எனக்கு பார்க்க அசிங்கமா தான் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரோட இல்லாதவங்க தான் அப்படி இருப்பாங்க. ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்ஷன் இல்லாதவங்க தான் எப்ப பார்த்தாலும் யாரையும் சொல்ல, தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து உங்களை சொன்ன மாதிரி எடுத்துக்கிச்சா ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. நான் சொல்லல, இது ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. அந்த ஜோய் எங்க தெரியுமா இருக்கும்? உங்களுக்குள்ள இருந்தாதான் வெளியே வரும். மூஞ்சில உங்களுக்குள்ள இருந்தாதான் வாயில வரும். வெளியே வந்ததுமே praise Lord brother, praise Lord சொன்னீங்களா? ஐயோ சேச்சி வரணும். எங்க அப்பா கேட்பாரு, பாட்டு நடத்தணும், கீத்து அடிக்கணும், பாட்டு தெரியாது. இப்படிதான் நானும் இருந்தேன் ரொம்ப நாளா. என்ன தெரியுமா சொல்றேன், உங்க லைஃப் பாருங்க. இந்த ஜெயிலர் பார்த்துட்டே இருந்துட்டு இந்த கதை சொல்றேன். இந்த யோசப் கதையை நீ கொண்டு வரல, ஆண்டவர் கொண்டு வராரு. ஜெயிலர் இதை பார்த்துட்டே இருந்துட்டு நீங்க பாருங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு, மீட்டிங் பண்றாரு யாரு? பட்லர் அண்ட் பிரைட் மேக்கர். பட்லர்னா வந்து இந்த ராஜாவுக்கு தண்ணி ஊத்துறவன். என்ன தண்ணி? அந்த தண்ணி இல்ல, கப் பேரர். கப் பேரர் என்னது? பானை பார்த்துருக்காரன். தமிழ் எனக்கு வரல. அப்படின்னா அவன் வந்து அவன் வேலை என்னன்னா, ராஜாவுக்கு இந்த கப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்க வேலை. அந்த கப்பில் வந்து என்ன ஊற்றுவாங்க? கிரேப் ஜூஸோ வைன் ஏதோ ஒன்று ஊற்றுவாங்க போல. பட்லர்னு சொல்றது அப்படில தானே? ரொட்டி ரொட்டி சொல்றவனா பேக்கர். ஓகே, ரொட்டி சொல்றவன். ஸோ இந்த இவனுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ரெண்டு பேர் ஒருத்தர் இருக்கான், ஒருத்தர் மங்கு பிடிக்கிறவன், என் பாசையில் சொல்றேன், ஒருத்தர் ரொட்டி சொல்றவன். ரெண்டு பேர்த்துக்கு என்ன சண்டைன்னு தெரியாது. ரெண்டு பேரும் ராஜா பிடிச்சி என்ன பண்ணிட்டாரு? ஃப்ரீசர்ல போட்டாரு. ஓகே சரி, ஃப்ரீசர்ல போட்டாரு. ஏன் ஜோசப் அங்க கொண்டு போனாரு ஆண்டவர்? ஏ ரெண்டு பேருமே ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டு வந்தவனுங்க தானே. ஏன் அங்க கொண்டு போனாரு? ஏன்னா இவன் ரெண்டு பேர்த்துல ஒரு ஆளு ராஜா கிட்ட அந்த கதையை பேசி கொண்டு போய் சொல்லணும். இன்னைக்கு நீங்க பாப்பீங்க உங்க வீட்டுல, உங்க வேலை இடத்துல இந்த மாதிரி பானை பாத்திரக்காரனும் இந்த மாதிரி ரொட்டி சுடுறவனும் இருப்பான். புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன தெரியுமா நினைக்கூடாது, இவன் ரொட்டி சுடுறவன் தானே, இவன் என்ன மங்கு பிடிக்கிறவங்க. புரியுதா? நீங்க அந்த மாதிரி இம்ப்ரெஷன்ல போயிடாதீங்க. ஏன்னா இவன் தான் போய் சொல்ல போறான். யாருக்கிட்ட? ராஜா கிட்ட போய் சொல்ல போறான். அந்த ஊர்ல ஊழியம்ல ஒரு பொண்ணு இருக்கு, இந்த பொண்ணை சொன்னீங்கன்னா எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும். உண்மையாவா? புரியுதா உங்களுக்கு? கூப்பிடு அந்த வெளியே. யாரு? மகளை கூப்பிடு. யாரு? That is how it's going to be. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்க உங்க சைட்ல உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க அம்மா அப்பா, உங்க கூட இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் மட்டமா இடப்படாதீங்க. ஒரு சிலருக்கு இந்த ப்ராப்ளம் தான் எப்படி உங்களோட சொல்றதுன்னு தெரியல. இந்த மனுஷி தான் உங்களுக்கு பானை பாத்திரக்காரனாவும், உங்களுக்கு என்னன்னு ரொட்டி சொல்றனாவும் இருப்போம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இல்லாத ஒண்ணு வச்சு செய்ய மாட்டாரு. சோ அதனால என்ன சொல்றேன்னா, உங்க கூட இருக்கிறவங்கள கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு வேண்டிய கொடுக்க வேண்டிய எண்ணத்தை கொடுக்கணும். சின்ன பையனா இருந்தா கூட, இப்ப இவன் மாதிரி இருந்தா கூட, சின்ன பையன் இல்ல, தர்ஜனா தெரியுமா? அடுத்த வருஷம் திக்கத்தான். சின்ன பையனா இருந்தா கூட நீங்க கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா you never know who is going to be the butler and who is going to be the baker. You never know. உங்களுக்கு தெரியாது யாரு அந்த நியூஸை கொண்டு போய் ராஜா கிட்ட சொல்ல போறான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால தயவு செஞ்சு கிறிஸ்தவங்களா இருக்க நீங்க உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி இல்லை, ஒரு கமெண்ட் என்னன்னா, எல்லாரையும் கரெக்டா கவனிக்கிறீங்களா? இன்னையில இருந்து உங்க லைஃப்ல எல்லாரையும் பார்த்து எரிஞ்சு விழுவுறது, எல்லாரும் பேர் ஆத்திரப்பட விட்டுருங்க. ஏன்னா ஒரு காலை நீங்க எரிஞ்சு விழுற ஆளு தான் உங்களை வந்து ராஜா கிட்ட போய் சொல்ல வேண்டிய ஆளா இருக்கலாம். சோ தயவு செஞ்சு இவங்க தான் எங்க கூட இருக்காங்களே, இவங்க தான் பக்கத்துல இருக்காங்களே, அதனால இவங்க வந்து எப்பொழுதும் கூட இருப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க. You may lose the people which you supposed to take you to the land of Canaan, to become the next prime minister of Malaysia. வழங்குதா? எத்தனை பேருக்கு வழங்கல என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி. So you need to have the joy. என்ன இருக்கணும் உங்களுக்கு? மகிழ்ச்சி
மகிழ்ச்சி. மகிழ்ச்சி இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் அங்க இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அங்க இருக்கணும்னா வேத வார்த்தை எங்க இருக்கணும்? உங்களுக்குள்ள இருக்கணும். அதுக்கு தான் பைபிளை படிங்கன்னு சொல்றாங்க. எத்தனை பேருக்கு வழங்கல? இன்னும் வழங்கல எப்படி சொல்றது? So if you are not reading the word, you will never have the joy. அப்ப சிம்பிளா என்ன கேட்டீங்கன்னா, நான் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவேன்னா, யாருக்கெல்லாம் மன மகிழ்ச்சி இல்லையோ அவங்க எல்லாம் பைபிள் படிக்காத ஜனம்னு நான் இன்டர்பிரேட் பண்ணிக்குவேன். சில மாதிரி சொல்றேன்னா, யாருக்கெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கோ, confirm they are not reading the word. That's all my interpretation look like. So யாருக்கெல்லாம் எல்லாரையும் மற்றவங்களை வந்து நல்லா கவனிக்கணும். இப்போ லெட்ஸ் சே திடீர்னு ஒரு ஆள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்ன செய்வீங்க? அப்பா அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டாரு, ரூம்ல ஒளிஞ்சிருவியா? எப்படி பேசுங்கப்பா. எப்படி லெட்ஸ் சே வந்து இப்போ அவரோட ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க வீட்டுக்கு, என்ன செய்வீங்க? அவர் பார்த்துக்கிட்டோம், எனக்கு என்ன, எப்படி என்ன செய்யணும் சொல்லுங்க? ஐயோ இதையாவது பேசுங்கப்பா, ஸ்பிரிச்சுவல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன செய்யணும்? விசாரிக்கணும். என்ன செய்யணும்? வாங்க அங்கிள், வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், வாங்க பாஸ்டர். பிடிக்கலன்னா கூட வீட்டுக்கு வந்துட்டாங்களே, புரியுதா உங்களுக்கு? ஸோ நீ அந்த டைம்ல அவன் பாவி, அதுவும் வேலை இல்லை, அது ஆண்டு பார்த்துக்காரு. அவன் பாவியா தான் இருக்கட்டுமே, அவன் திருடனா தான் இருக்கட்டுமே, அது அவன் பசா இல்லை, அது உன்னோட ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கணும். எப்படி தெரியுமா? வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி, சேர்ச்சிக்கு வந்தா எப்படி சந்தோஷமா இருக்கணும். ஓ இன்னைக்கு திருப்பி வந்தது, என்ன பேர் சொன்னீங்க? பேர் சொல்லுங்க. ஈச்சவங்க திருப்பி வந்துட்டாங்க, பார்த்து சந்தோஷமாயிட்டேன். ஈச்சவங்க சேர்ச்சில் பார்த்து சந்தோஷமாயிட்டேன். ஓ இஸ் ஹியர். யூ டோன்ட் நோ ஹவ் ஐ see. மேபி நீங்க பார்ப்பீங்க, என்ன இவரு எப்படி, நீங்க நினைச்சிருப்பீங்க கண்டுக்க மாட்டாரு, தெரியாம இருக்காரு, நீங்க அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனா I can value every one of you. It's not how educated, how well, how handsome, how pretty, how educated. No. It's the joy of the Holy Spirit will make you accept people as they are. ஏத்துக்க முடியுதா? ஜனங்களை அவங்கள மாதிரியே மாத்தணுமா? இப்படி மாறினா தான் அவனை லவ் பண்ணுவேன். நீ நல்லா படிச்சா தான் அவனை லவ் பண்ணுவேன். நல்ல ரிசல்ட் எடுத்தா தான் என் மாமன். இப்படிதான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா? வீட்டுல நல்லா கூட்டா தான் நீ என் மகன், அண்ட் இப்படி இருந்தா தான் நீ என்னுடைய சபை மக்கள். என்ன ஒண்ணு சொல்றேன்னா, எந்த எக்ஸ்பெக்டேஷன் யாருமே போடாதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் அது எதிர்பார்ப்ப யாருமே போட. Don't put any expectation on anyone. All you need to do, get connected to the Holy Spirit, get the word. Holy Spirit எல்லாத்தையும் திருத்துவார். இயேசு கிறிஸ்துவோட அற்புதத்தை நீங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து அற்புதத்தை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த ரொட்டி உடைக்கிற விஷயத்தை பாருங்க. ரொட்டி உடைக்கிறது பிரெட். எத்தனை வாட்டி ரொட்டி உடைச்சாரு சொல்லுங்க? அது அவர் தான் கேட்கணும். ஜீசஸ் எத்தனை வாட்டி பிரேக் பண்ணார் ரொட்டியை? 2 வாட்டி கிளியரா தெரியும். மொத வாட்டி எத்தனை பேருக்கு? 5000. ரெண்டாவது வாட்டி எத்தனை பேருக்கு? அதுவும் அவர் தான் கேட்கணும். 3000. ரொட்டி உடைக்கிறதுக்கு முன்னுக்கு மொத காரியம் என்ன செய்யறாரு சொல்லுங்க? அதுக்கு முன்னுக்கு பிரைஸ் பண்றதுக்கு முன்னுக்கு, ரொட்டியை பயன்றது வாங்குறதுக்கு முன்னுக்கு என்ன செய்யறாரு சொல்லுங்க? Give thanks. இல்ல அதுக்கு முன்னுக்கு, before that, what was the first thing you do before take the bread, before call the boy, before everything? What do you do first thing? சொல்லுங்க. பிரீச்சிக்கு பின்னால பிரீச்சு முடிச்சிட்டு, பிரீச்சிங் தான் 3 நாள் ஓடுது, அது எப்ப முடியுது? 3 நாள் பிரீச்சிங் முடிஞ்சா சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாட்டுக்கு முன்னுக்கு பிரீச்சிங்க்கு பின்னால என்ன செய்யறாரு சொல்லுங்க? ரொட்டி கேட்கறதுக்கு முன்னுக்கு, யாருக்கு ரொட்டி இருக்குன்னு கேட்கறதுக்கு முன்னுக்கு என்ன செய்ய சொல்றாரு? ஐயோ பைபிள் குயிஸ் வைக்கிறாரு பிரீச்சிங்ல. அவரே கேட்டுங்க, எனக்கு தெரியாது. என்ன செய்ய சொல்றாரு சொல்லுங்க? ஐயோ சொல்லுங்கப்பா. ஆஸ் டு சிட். எப்படி சிட் பண்ண சொன்னாரு? எப்படி சிட் பண்ண சொன்னாரு? எப்படி உட்கார சொன்னாரு? 50 உட்காருங்கன்னு சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு? எதுக்கு அந்த 50 உட்கார சொல்றாரு சொல்லுங்க? மொத கரெக்ஷன், அப்புறம் தான் பிளெஸிங். பண்ணுங்க. என்னைக்கு ஆண்டவர் உங்களை கரெக்ஷன் பண்றாரோ பிளெஸிங் வரப்போகுதுன்னு அர்த்தம். கரெக்ஷன் வரும்போது மூஞ்சி இப்படி திருப்பிடாதீங்க, அப்படி செஞ்சாதீங்க. The moment correction comes, ஆண்டவர் சொல்றாரு 50 உட்காருங்க. சொன்ன பாருங்க, எல்லாம் மண்ணுக்கு வந்து உட்காருங்க. அந்த மாதிரி 50 உட்காருங்க அப்படின்னு உட்கார்ந்த புறப்பாடு, ஜனங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்ச பிற்பாடு தான் ரொட்டி யாருக்கு இருக்குன்னு கேட்கிறாரு. அப்புறம் தான் ரொட்டியை உடைக்கிறாரு. அப்புறம் தான் ரொட்டி உடைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்றாரு. Then only the blessing comes. So means to say, whenever your teacher is correcting you, hey நீ செய்யற கணக்கு சரியா இல்லைன்னா
சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த கரெக்ஷனுக்கு பின்னாடி என்ன வரப்போகுது? என்ன வரப்போகுது? ஆசீர்வாதம் வரப்போகுது. எப்போ அவங்க அம்மா அப்பா உங்களை பார்த்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றாங்களோ, பிளஸிங் வரப்போகுது. அப்படி எடுத்துக்கணும். அதை விட அங்க அம்மா ஒரு அப்பா ஒரு பக்கம் பெரிய சிங்கமும் பெரிய பொம்பளை சிங்கம் என்ன சொல்லுவாங்க? லைனஸ். இங்கிலீஷ்ல லைனஸ், தமிழ்ல ஆம்பளை வந்து புலியா? ஆண் சிங்கம். அது எனக்கு தெரியும், அதுக்கு பேர் இருக்கும். ஆண் சிங்கம் பொண்ணு சிங்கம் எனக்கு தெரியும். ஒண்ணுக்கு நிறைய அப்படி இருக்கும். என்னது? ஃபர் இருக்கும் நிறைய. இன்னொரு ஃபர் இருக்காது பொண்ணுக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இந்த ஆண்டு இது கீழே சித்தா அப்படிலாம் இல்லை. கரெக்ஷன் பண்ணும்போது பாருங்க, தமிழ்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அட்வைஸ் தான் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் படத்துல கற்றுக் கொடுத்துட்டான். நான் சொல்றேன், அட்வைஸ் தான் ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். என்னுடைய ஒரே ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. The secret of the blessing, the reason why I'm blessed, one to say நீங்க சொல்றேன் கேளுங்க. எப்பொழுதுமே ஆலோசனை கேட்பேன். The moment when I want to come to Unimap, I'm telling you my life, I'm just sharing to you. I want to come to Unimap after applying the lecturer job. வேலை இல்லாத போது, you know what I did? I called one of the lecturers. I think I don't mention the name. I said, Prof, can I meet you? I need counsel. And the word counsel அவ்வளோ பவர்ஃபுல். ஆக்சுவலி கவுன்சில் கேட்கறது உதவி கேட்கறது இல்லை. கவுன்சில் என்ன கேட்குறீங்க? ஆலோசனை கேட்குறீங்க. எப்பெல்லாம் நீங்க ஆலோசனை கேட்குறீங்க, ஆர்டர் உங்களை வருத்துவாரு. இன்னைக்கு ஜனங்களோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நீ என்னத்தை சொல்றது, நான் என்னத்தை கேட்கறது, எனக்கு தெரியும், நானும் ஆண்டவரும் பெரிய கேபிள் வச்சிருக்கோம், நீ எனக்கு உதவி செய்ய தேவையில்லை. உதவிக்குலாம் தெரிய தேவையில்லை. ஆனா கவுன்சில் கேளுங்க. கவுன்சில் என்னது? ஆலோசனை. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஆலோசனை கேட்டிருக்கீங்க? கேட்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நம்ம மண்டையில ஒரு மைண்ட் செட் என்னன்னா, எனக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் என்ன ஓல்டிஸ். இன்டர்நெட் தெரியுமா? என்ன தெரியுமா? என்னது வாட்ஸ்அப் தெரியுமா? என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஒரு பிரதர் சொன்னேன், பிரதர் லொக்கேஷன் அனுப்புங்க. அவர் கேட்குற லொக்கேஷன் எப்படி அனுப்புறது? எனக்கு அப்படி மண்டை சுத்திருச்சு. வாட்ஸ்அப்ல லொக்கேஷன் எப்படி அனுப்புறதுன்னு முதல் ஆளே என்ன கேட்டேன். நினச்சி பூமியில தான் இருக்காரா, இது எங்க இருக்காரு, லொக்கேஷன் எப்படி அனுப்புறது? ஒரு கிளிப் இருக்கும்ல, அந்த கிளிப்ல தட்டிங்கன்னா லொக்கேஷன் வரும். லொக்கேஷன் தட்டிங்கன்னா போயிடும். ரெண்டு தட்டுறதுக்கு தெரியலன்றாரு. அப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, யூ நீட் டு ஹேவ் கவுன்சில். சரியான ஆளுங்க வேணும் கவுன்சில் பண்ண. உங்க லைஃபோட ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஆள் கவுன்சில் பண்ணியிருக்கணும். கவுன்சில் பண்ணாம நீங்க அந்த லெவலுக்கு வர முடியாது. நீங்க சமயத்தில் நினைப்பீங்க, ஒருத்தர் வந்து கேட்கும்போது தீர்க்க தரிசனம் சொல்றோம்ல, அது மட்டும் இல்ல, நீங்க கவுன்சில் கேட்கணும். போங்க அந்த ஏரியால சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஆள் போங்க, கால் பண்ணுங்க. Can I talk to you 2 minutes? கேட்டிருக்கீங்களா? Can I talk to you 2 minutes? Can you counsel me? I'm telling you a secret. Can you counsel me? I'm having this situation. What should I do? Counsel சொன்னாலே ஆண்டவர் எல்லாத்தையும் வேலையை முடிச்சிடுவாரு. பேலன்ஸ் எல்லாம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, spirit of counsel and might. அப்படின்னா பவர். கவுன்சிலும் பவரும் சேர்ந்து வரும். அப்படின்னா என்னது? என்னைக்கு நீங்க ஆலோசனை கேட்கறீங்களோ அதோடைய வல்லமையை, அந்த வேலையை முடிக்கிற வல்லமை கவுன்சிலுக்குள்ள இருக்கிறதுனால அந்த வேலையை அந்த கவுன்சில் செஞ்சு முடிச்சிடும். ஆண்டவர் அந்த மனுஷனை சும்மாவே விட மாட்டாரு. என்ன சொல்லுவாரு? ஏய், அவன் வந்து உன்கிட்ட கேட்டா தானே என்ன தெரியாம இருக்க, குத்துவாருங்க உள்ளுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்? உள்ளுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ ஆமா இல்ல, அவன் கேட்டான்ல, என்ன நமக்கு தெரியாம இருக்கும். நம்மளுக்கு என்னது என்ன வரும்? நமக்கு என்ன பிரச்சனை இருக்கும் உள்ளுக்கு. அப்ப நம்மளே கால் பண்ணுவோம், ஐயா வாயா நான் இதெல்லாம் நீ செய்ய, அதெல்லாம் செய். அப்புறம் நீங்க பாதி செஞ்ச கூட திருப்பி ஜடி ஆகாது. இவர் பர்டன் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. யாரு கவுன்சில் கொடுத்தவர். இப்போ ஏஜென்டா யாருக்கு பாஸ் ஆயிடுச்சு? முதல்ல அவன் பிரச்சனையா இருந்துச்சு, இப்ப கவுன்சிலரோட பிரச்சனை. இப்ப கவுன்சிலருக்கு எப்படி ஆயிரும்? நான் இதை செய்யல, நான் தோத்து போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் போராடுவாங்க. விளங்கிச்சா? ஸோ அதனாலதான் நம்ம லைஃப்ல உங்களுக்கு சொல்றேன், நம்ம லைஃப்ல நல்ல ஆட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூ நீட் டு ஹேவ் குட் பீப்புள் அரவுண்ட் யூ. And whenever people say something, oh brother you can do this, you can do that, நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, அப்படியே ஃபுல்லா ஃபாலோ பண்ண தேவையில்லை. Go to God, I am seeking for counsel. ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு காரியம், ஆலோசனை கேட்கறவங்கள ஆண்டவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் ரொம்ப 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 பிடிக்கும். ஆண்டவர் எப்படி நேசிக்கணும் பாருங்க. உங்க மினிஸ்ட்ரியை வச்சு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கல. திருப்பி உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. நீங்க பாட்டு நடத்துறதுனால ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நினைச்சிடாதீங்க. நீங்க பிரேஸ் பண்றதுனால ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நினைச்சிடாதீங்க. நீங்க பைபிள் பிரீச் பண்றதுனால ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கல. ஆண்டவர் எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு?
என் பிள்ளை எப்பொழுதும் சிரிச்சிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. எந்த அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க எப்படும் அப்படி இருக்கணும் ஆசை? சொல்லுங்க. ஆசையா? உனக்கு பிள்ளை பிறந்து உன் பிள்ளை அப்படி இருக்க ஆசையா? இல்லை தானே? அதே தான் சொல்றேன். எந்த அம்மா அப்பாவுக்கும் அவங்க பிள்ளைங்க அந்த மாதிரி அப்படி இருக்கணும் ஆசையே இருக்காது. அதே தான் நம்ம அப்பாவுக்கும் பரலோக அப்பாவுக்கும் என்ன ஆசை? என்ன ஆசை? எப்போடா என் பிள்ளை வந்து சிரிச்சுக்கிட்டு வரும். சிரிச்சுட்டு போனீங்களா காலையிலே தேவ சமூகத்துக்கு? எனக்கு காலையில எழுந்திரிச்சு சண்டை சேர்ச்சுக்கு வர்றதுக்கு நீங்க இல்லை, வெளியே உள்ளவங்க. இப்போ பாத்ரூம்ல போட்டோம், 5வது 2வது படிக்கிறான், இப்போ நான் வெளியே வருது சண்டை. காலையில் எழுந்திரிச்சுதான் இல்லையா? கொஞ்சம் வெள்ளை எழுந்திரிச்சுக்கலாமே. வெள்ளத்தை எந்திரிக்க முடியாது. சூரியன் வந்த ஒரு படத்தை நாங்கள் எந்திரிப்போம் இல்லையா? அப்படியா? நான் உடனே ஒன்று சொல்கிறேன், அந்த ஜாய்ஃபுல்னஸ் என்ன சொல்லுது? ஜாய்ஃபுல்னஸ், அந்த ஆனந்தத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்கள் லைஃப் பிளஸிங் போச்சுன்னு அர்த்தம். அந்த ஆனந்தம் பரிசுத்தாவின் இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். பரிசுத்தாவின் இருக்கணும்னா வேத வசனம் உங்களை இருக்கும். முடிச்சார் அதோட. ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் டு யூ. 2021 நீங்கள் என்ன செய்யணும்னா, காலையிலே ஒரு புக் வச்சுட்டு தேவ சமூகத்தை காலையிலே தேடுங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு சில காரியம் பேசும்போது நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் கொஞ்ச நாள் இருக்க, ஏன்னா சொன்னீங்கன்னா கிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேனே, எப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டாரோ உங்களை சொல்லாமல் ஓட மாட்டார். உங்கள் உள்ளுக்கு இருந்து பபுள் பண்ணும். பபுள் உங்களுக்கு சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது உள்ளுக்கு இருந்து அப்படியே பொங்கும். அதை யாருக்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்லும் போது சொல்லியிருக்கேன், நீங்கள் சொல்லும் போது தான் அந்த காரியம் நடக்கும். ரொம்ப பேருக்கு வழங்கல வாயின் வார்த்தையின் வல்லமையும். ஆண்டவர் மட்டும் ஒரு காரியம் சொல்லும் போது ஒரு காலகட்டம் வச்சிருப்பீங்க உள்ளுக்கு. ஒரு காலகட்டம் அதை பொங்குற வரைக்கும் காத்து எழுத முடியும். பொங்கிற டைம் வரும்போது நீங்கள் சொல்லும் போது நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் சொல்லும் போது அந்த காரியத்தை கட்டாயம் செஞ்சு முடிப்போம். எழுந்து ஜெபம் பண்ணுவோம். Let's arise and pray. Father, in the name of Jesus, thank you, Father, for this time. Thank you for speaking to us that your word is everything to our life. That will restore the joyfulness, will restore the presence of God, and will give us permanent solution and not in temporary situation. Thank you, Father, for your word. I pray, Lord, that we will be like Joseph. Father, we will be joyful, and we will, Lord, Father, be connected with you in the word, and we will accept correction, that we will receive the blessings. Thank you, Father, for this day. I pray for all those people watching under the sound of this message. I pray for the blessing of God to overflow into their lives of the people in Jesus' name. I pray also for these people here, Lord, for the bless them to mightily as they start practicing getting the word of God and fellowshipping with you in Jesus' mighty name into 021. Bless you, Lord. Praise you. We give you glory and honor in Jesus' name.